இவரோட பீரியட் 1909 இருந்து 1969 வரை. செப்டம்பர் 15. பெரியார் செப்டம்பர் 17, இவர் செப்டம்பர் 15. ஓகே, இதுல சி அப்படிங்கிறது இப்ப நம்ம காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரத்துல சி ஃபார் காஞ்சிவரம். காஞ்சிவரம். என் ஃபார் நடராஜன், அது அவங்க அப்பா பேரு நடராஜன். காஞ்சிபுரம் நடராஜன் என்பவரின் மகன் அண்ணாதுரை. சரி, நடராஜன் அவங்க அப்பா பேரு, அவங்களோட அம்மா பேரு பங்காரு அம்மாள். பங்காரு அம்மாள். இந்த பங்காரு அம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அண்ணா ஒரு சின்ன பையனா இருக்கும்போதே அவங்க இறந்து போயிடுறாங்க, பங்காரு அம்மாள். அப்புறம் நம்ம அண்ணாவை வளர்த்து எடுத்தது எல்லாமே அவங்களோட சித்தி. அவங்க சித்தி பேரு ராஜாமணி அம்மையார். ராஜாமணி அம்மையார். இந்த ராஜாமணி அம்மையார் அப்படிங்கிறவங்க நம்ம அண்ணாவோட சித்தி. இந்த ராஜாமணி அம்மையார அண்ணா எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா தொத்தா அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கு. இதுவும் ஒரு முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சியில கேட்டிருக்காங்க. சரியா? இது அவங்களோட சித்தி. அடுத்து அண்ணாவுக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. அந்த அண்ணாவோட ஒய்ஃபோட பேரு ராணி அம்மாள். இதுதான் இவரோட ப்ரொஃபைல். சி.என். அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடராஜன், அம்மா பேரு பங்காரு அம்மாள், சித்தி பேரு ராஜாமணி அம்மையார், ஒய்ஃப் பேரு ராணி அம்மாள். சரி, இந்த அண்ணாவுக்கும் ராணி அம்மாளுக்கும் எந்த விதமான குழந்தைகளும் இல்லை. அண்ணாவுக்கு வாரிசுன்னு ஒண்ணு இல்லை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய 4 குழந்தைங்களை அடாப்ட் பண்ணாங்க. ரிலேட்டிவ்ஸோட 4 சில்ட்ரனை அடாப்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அடாப்டட் 4 குழந்தைகளை தத்தெடுத்தனர். ஏன்னா இவங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனாலதான். சரியா? ஓகே, சரி. இப்ப அண்ணாவோட சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணா ஸ்கூலிங் பண்ணினது எல்லாமே காஞ்சிபுரத்துல தான். பச்சைப்பாஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது. ஸ்கூலிங்கும் பச்சைப்பாஸ் ஸ்கூல். அதே மாதிரி அவரு ஸ்கூல் முடிச்சது, ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா படிக்கிறாள், டாப் ரேங்கர் தான். அவங்க குடும்பமே ஓரளவுக்கு ரொம்ப மிடில் கிளாஸ் தான், ரொம்ப பணக்கார குடும்பம் அப்படின்லாம் இல்லை. அதனாலதான் இந்த ஸ்கூலிங் முடிச்சதுமே அவங்க ஊர்லயே காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டியில ஜஸ்ட் ஒரு கிளர்க்கா வேலை பார்த்தாரு கொஞ்ச நாளைக்கு. சரியா? எனக்கு குடும்ப கஷ்டம். ஆஃப்டர் ஸ்கூலிங், பள்ளி படிப்பு முடிந்த பின்பு he worked as a clerk. in காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டி. காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டியில கிளர்க்கா வேலை பார்த்தாரு, பள்ளி படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா குடும்பம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் குடும்பம் இல்லையா, அதனால பெரிய பண வசதி எதுவும் இல்லை. அப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் போனார். ஹையர் ஸ்டடிஸ், உயர்கல்விக்காக. அதுவும் போனது, காலேஜ் படிச்சது எல்லாமே அதுவும் பச்சைப்பாஸ் காலேஜ் தான். பச்சைப்பாஸ் காலேஜ். உயர்கல்வி முடிச்சது அங்கதான். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் கோவிந்தப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தார். கோவிந்தப்ப நாயக்கர் ஸ்கூல். கோவிந்தப்ப நாயக்கர் ஸ்கூல். அங்க இவர் படிச்ச டிகிரி என்ன அப்படின்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ். இவர் படிச்சது எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் இவர் படிச்சது. ஆனா வேலை பார்த்தது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்த்தார். தமிழ் மற்றும் ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்தார். அந்த காலகட்டத்துல இப்போ வரைக்கும் படிச்ச வேலைக்கு யாரும் போல இல்லையா? எம்ஏ எக்கனாமிக் முடிச்சுட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி, அவங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அரசியல்னா என்னன்றத மாணவர்களுக்கு சொல்றது இல்லை. அந்த சிலபஸை மட்டும் எப்படியாவது 45 நிமிஷத்தை முடிச்சிட்டோம்னா தன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி நம்ம ஸ்கூலு காலேஜ் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க இல்லையா.
ஆனா இவர் காலத்துல அந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த பச்சையப்பாஸ் காலேஜில் இருந்த முக்கியமான ஒரு ப்ரொஃபசர் வரதராஜன். ப்ரொஃபசர் வரதராஜன். இந்த ப்ரொஃபசர் வரதராஜன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, எப்போதுமே அரசியலை பத்தியே கிளாஸ்ல பேசிட்டு இருக்கிறது. இன்னொன்னு நம்ம இப்போ ஜே தாமரை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறேன். அன்மியூட் பண்ணிருக்கீங்க. தாமரை மியூட் பண்ணிட்டீங்களா? ப்ரொஃபசர் வரதராஜன் எப்போதுமே அரசியலை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல ஓகே, இந்த ப்ரொஃபசர் வரதராஜன் எப்போதுமே கிளாஸ்ல அரசியல் மட்டும் பேசிட்டு இருக்க ஒரு ஆளு. இந்த அரசியலாம் பார்த்துட்டு தான் அண்ணாவுக்கு பயங்கரமான ஒரு ஆர்வம், இந்த அரசியல்ல நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அந்த காலகட்டத்துல எல்லாரும் விரும்பக்கூடியது, முக்கியமா நான் பிராமின்ஸ் விரும்பக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இணையணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ தொடங்கினது? 1916. இப்போ அண்ணா மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே அந்த நேரத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இணையணும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட காலகட்டம். இப்ப நம்ம அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்கு? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இணையறதுக்கு. இப்போ 1934ல ஒரு மாநாடு நடக்குது. இன்னும் இணையல. 34ல ஒரு மாநாடு நடக்குது. செங்குந்த முதலியார் மாநாடு அப்படின்னு பேரு. செங்குந்த முதலியார் மாநாடு. செங்குந்த முதலியார் கான்ஃபரன்ஸ். இது நடக்கிறது திருப்பூர்ல நடக்குது. இந்த மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறவர் பெரியார். சீஃப் கெஸ்ட் பெரியார். இந்த மாநாட்டுல பேச்சாளரா இருக்கிறவரு அண்ணா. இன்னொன்னு, செங்குந்த முதலியார் கான்ஃபரன்ஸ் சொல்றோம். இங்க அண்ணாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, இது அவங்களோட கம்யூனிட்டி சார்ந்த ஒரு மாநாடு. அதனால அண்ணா இங்க பேச்சாளரா இருக்காரு. இப்போ 1909 பிறந்திருக்காரு அண்ணா. கிட்டத்தட்ட 25 வயசு தான் அண்ணாவுக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே அண்ணாவோட பேச்சு பயங்கர பிரமிப்பா இருந்திருக்கு நம்ம பெரியாருக்கு. அப்புறம் மேடையில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நல்லா பாராட்டி அவரோட பேசி இப்பதான் முதல்ல இன்னொன்னு, அண்ணாவுக்குமே இந்த பெரியாரை எப்போவாவது சந்திக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட பெரியாரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏன்னா பெரிய லீடர் அந்த காலகட்டத்துல பெரியார். அதனால அண்ணாவும் பெரியாரும் முதல்ல சந்திச்சது எங்க அப்படின்னு கேட்டாலும் அது 34 செங்குந்த முதலியார் கான்ஃபரன்ஸ். அப்போ இன்னொன்னு, அண்ணாவுக்கும் பெரிய ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெரியாருடைய டிராவல் பண்ணணும் அப்படிங்கும்போது. இப்போ 1935ல ஜஸ்டிஸ் பார்ட்டில இணைகிறாரு அண்ணா. ஜாயிண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டில இணைகிறதுக்கு 2 பேர் முக்கியமான காரணம். ஒண்ணு, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். அப்சர்வர் பாலசுப்ரமணியம். இன்னொன்னு, ஜஸ்டிஸ் டி.ஏ.வி. நாதன். இவங்க 2 பேரும் தான் அண்ணாவை நீதி கட்சியில இணைத்து விட்ட ஆட்கள். அண்ணா நீதி கட்சியில இணைறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா இந்த 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் அண்ணாவை சேர்த்து விட்டது. இவங்க 2 பேரையுமே அரசியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அரசியல் இரட்டையர்கள் அப்படின்னு, பொலிட்டிக்கல் ட்வின்ஸ். அரசியல் இரட்டையர்கள் அப்படின்னு இவங்க 2 பேரையும் சொல்றது. இவங்க 2 பேர் தான் அண்ணாவை சேர்த்து விட்டது. இதே மாதிரி 2 பேர் தான் நம்ம பெரியார காங்கிரஸ்ல சேர்த்து விட்டுருப்பாங்க. ஒண்ணு ராஜாஜி, வரதராஜன் நாயுடு. அதே மாதிரி இங்க சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம், ஜஸ்டிஸ் டி.ஏ.வி. நாதன். இவங்க 2 பேரும் தான் அண்ணாவை ஜஸ்டிஸ் பார்ட்டில சேர்த்து விட்டது. சரி, இப்ப அண்ணா ஜஸ்டிஸ் பார்ட்டில சேர்ந்தாச்சு. அதே மாதிரி பெரியாரை சந்திச்சாச்சு.
அண்ணாவோட எதிர்பார்ப்பு என்னைக்காவது ஜஸ்டிஸ் பார்ல சேரணுங்கிறது சேர்ந்தாச்சு. அப்ப அரசியலுக்குள்ள வந்தாச்சு. அதே மாதிரி பெரியார் என்னைக்காவது சந்திக்கணும், அதையும் சந்திச்சாச்சு. இப்போ அண்ணாவுக்கு அடுத்த ஆசை இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது 1936. மெட்ராஸ் கார்பரேஷன்ல எலெக்ஷன் நடக்குது, கவுன்சிலர் எலெக்ஷன். மெட்ராஸ் மாநகராட்சியில் கவுன்சிலர் தேர்தல். மெட்ராஸ் கார்பரேஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன். இந்த தேர்தலில் தான் முதல்ல அண்ணா பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்ப கேள்வி, அண்ணா சந்தித்த முதல் தேர்தல் 1936. இந்த 1936 வேற எங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனும் ஸ்டார்ட் பண்ணிருப்பார் இல்லையா, உதயசூரியன் சிம்பிள்லாம் இருந்திருக்கும். அதுவும் 1936 தான். சரி, இப்போ இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சிலர் எலெக்ஷன்ல அண்ணா முதல்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. எந்த இடத்துல கவுன்சிலரா நிக்கிறாரு அப்படின்னா, பெத்தநாயக்கன் பேட்டை அப்படிங்கிற இடம். பெத்தநாயக்கன் பேட்டை. இங்கதான் அவர் சந்திச்ச முதல் தேர்தல். சரி, முதல் தேர்தல் என்ன ஆச்சு? அது ஃபெயிலியர் தான், தோல்விதான், வெற்றி அடையல. முதல் தேர்தலே அண்ணாவுக்கு தோல்விதான். அண்ணா போட்டிடுறாரு, பெரிய தோல்வி. இது 1936. இப்படி தோல்வியில இருக்க சமயம் ஒரு சந்தோஷமான செய்தியும் 1937 புரட்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகைய நம்ம பெரியார் தொடங்கியிருந்தார் இல்லையா. புரட்சிங்கிறது குடியரசு தடை செய்யப்பட்டதுனால தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை புரட்சி 1933. அப்புறம் 34 பகுத்தறிவு, 35 விடுதலை. அந்த புரட்சி விடுதலை அப்படிங்கிற 2 பத்திரிகை இருக்கு இல்லையா, இது ரெண்டுலையும் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி பெரியாருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ அண்ணா அன்னைக்கு நல்லா பேசினார் இல்லையா, அவரை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அண்ணாவை கூப்பிடுறாங்க. அண்ணா பெரியார் கூட இப்போ டிராவல் பண்ண முடியுமான்னு காத்துட்டு இருக்க ஒரு ஆள். சொன்னதுமே ஓடி வந்துட்டாரு. அண்ணா பெரியாருடன் இணைந்தார். அண்ணா ஜாயின்ட் வித் பெரியார். அண்ணாவும் பெரியாரும் இணைஞ்சாச்சு 1937. இப்போ அண்ணாவோட செயல்பாடுகளும் பயங்கரமா இருக்கு. அண்ணா பெரியாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால 1937 நடந்த சுயமரியாதை மாநாடு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ், சுயமரியாதை மாநாடு, இந்த மாநாடு நடந்தது துறையூர்ல. இந்த மாநாட்டுக்கு யாரை வழி நடத்த சொல்றாரு அப்படின்னா, அண்ணாவை நீங்க தான் சேர்மனா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த மாநாட்டையே வழி நடத்தினது அண்ணா தான். சேர்மன் அண்ணா. அண்ணாவை சேர்மன் ஆக்குனது ஐயா பெரியார். அந்த அளவுக்கு அண்ணாவுக்கு பெரிய சப்போர்ட்டும் நல்ல வளர்ச்சி 1937 காலகட்டத்திலே. இப்போ 1938, இதே 1937 வரலாற்றுல என்ன, முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மிக பெரும்பாரியான வெற்றி ஜெயிச்சதும் ஐயா CM ராஜாஜி வந்தாச்சு. ராஜாஜி வந்ததுமே இங்க ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாச்சு. இது ஒவ்வொரு டைம் பார்த்துட்டே வரும். இப்போ 1938 அந்த ஹிந்தியை எப்படி நீங்க திணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க போராட்டம் நடக்குது. ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது 1938. இதுதான் அண்ணா சந்திக்கக்கூடிய முதல் போராட்டம், அண்ணாவோட ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட். இந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டு 4 மாதம் சிறை தண்டனை, 4 months ஜெயில், 4 மாசம் சிறை. இதெல்லாம் 1938 நடக்குது. இந்த 38 தான் நம்ம பெரியாரோட முழக்கம், அண்ணாவோட முழக்கம்லாம் என்னவா இருந்தது, ஏற்கனவே பெரியார்ல பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படிங்கிறது, தமிழ்நாடு ஃபார் தமிழ்ஸ், தமிழ்நாடு தமிழர்களுக்கு. அடுத்து 1939 தனி திராவிட நாடு, செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட். இது அவங்களோட முழக்கம், செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட். அடுத்து 1940 திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ். இதே முழக்கங்கள் தான் பெரியாரும் வச்சாரு, அண்ணாவும் அதே தான். ஏன்னா அண்ணா 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ். இது 1940. இதே 40 தான் அண்ணாவுக்கு பெரிய ஒரு பதவி கிடைச்சது 1940. கட்சியில இணைஞ்சது 1935. ஆனா வெறும் 5 வருஷத்துல நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகிற அளவுக்கு அவருக்கு பதவி உயர்வு. ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி.
நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் அண்ணா. அந்த அளவுக்கு பயங்கரமான பதவி உயர்வு. ஏன்னா ஒரு கட்சியில மெம்பரை ஜாயின் பண்ணி 5 வருஷத்துல கட்சிக்கு பொதுச் செயலாளர்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லையா? அந்த அளவுக்கு அண்ணாவோட உழைப்பும் இருந்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. இப்போ 1940-41ல பெரியார் ஒரு நார்த் இந்தியா ட்ரிப்பு போறார். நார்த் இந்தியா டூர். அதுக்கும் அண்ணாவை கூப்பிட்டு போறாரு. நார்த் இந்தியா டூர் போறாரு. இதுக்கும் கூட யாரு போறா அப்படின்னா பெரியாரோட அண்ணா வர்றாரு. அண்ணா எதுக்காக போறாரு? நம்ம பெரியாருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி, மொழிபெயர்ப்பாளர் மாதிரி போறாரு. 1940-41ல. அப்புறம் வந்ததும் 1942ல அண்ணா தனக்குன்னு ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. அதுதான் திராவிடன். திராவிட நாடு. திராவிடன் ஏற்கனவே பெரியார் துணையாச்சு இல்லையா? திராவிட நாடு. இது 1942ல அவரோட சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. 1942 அவரோட சொந்த பத்திரிகை சொந்த ஊர்ல காஞ்சியில தொடங்கப்பட்டது. ஏன்னா அவருக்குன்னு அவருடைய கருத்துக்களும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக. அடுத்து 1944 சேலத்துல மாநாடு நடக்குது. சேலம் கான்ஃபரன்ஸ். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 44 வந்துட்டாலே ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய இன்னொன்று நம்ம டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடும் இதுல தான் இருக்குது இல்லையா? அதனால 44 ரொம்ப முக்கியம். சரி, இந்த சேலம் கான்ஃபரன்ஸ்ல தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, இதுவரைக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பேர் இருந்தது இல்லையா? நீதி கட்சி. இனிமே நீதி கட்சின்ற பெயர் கிடையாது. அதோட பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. திராவிடர் கழகம். அப்புறம் பெரியார் இந்த மாநாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தீர்மானத்தெல்லாம் கொண்டு வந்தது யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது திராவிடர் கழகமா மாறணும் அப்படிங்கிறத தீர்மானத்தை கொண்டு வந்தது அண்ணா. அதனாலதான் இந்த தீர்மானத்துக்கு பேரு அண்ணாதுரை ரெசல்யூஷன். இப்ப பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சேலம் மாநாட்டுல இதுவரை நீதி கட்சின்னு இருந்தது, இப்ப திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. இன்று முதல் இந்த திராவிடர் கழகமானது ஒருபோதும் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரு? பெரியார். நோ எலெக்ஷன் பாலிடிக்ஸ். இது அண்ணாவுக்கு பயங்கரமான ஒரு பேரிடி. ஏன்னா அண்ணாவோட ஆசையே தேர்தல் நின்று ஜெயிச்சு இங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப தேர்தலே நிக்க கூடாதுன்றாரு நம்ம பெரியார். நோ எலெக்ஷன் பாலிடிக்ஸ், ஓன்லி ரெஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். நாம சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும்தான் செய்ய வந்திருக்கோமே தவிர எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டாரு. ஒன்லி ரெஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். தேர்தல் அரசியலில் பங்கெடுக்க போவதில்லை, இயக்க அரசியலாக மட்டுமே செயல்படும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லிட்டார். இது அண்ணாவுக்கு பெருத்த ஒரு பேரிடி. இப்போ இனி என்ன பண்றது? இப்போ இதுல இருந்து 1944 காலகட்டத்தில இருந்தே அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகள் இல்ல விரிசல் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அண்ணா 1935ல ஜஸ்டிஸ் பார்ட்டியில இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ 40ல கட்சியோட பொதுச் செயலாளர். 44ல கட்சியோட பெயர் மாத்திர அளவுக்கு தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரு. அப்போ அண்ணாவோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் வரதராஜலு நாயுடுன்னு ஒருத்தர் பார்த்திருப்போம். சொல்லுங்க. ஹலோ அசோக், எதுவும் டவுட்டுங்களா? ஹலோ ஹலோ அசோக், அல்லது மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. வரதராஜலு நாயுடு அப்படிங்கிறவரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றாரு இல்லையா? அதனால இந்த நீதி கட்சியோட மூளையே அண்ணா தான் அப்படிங்கிறார். பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அண்ணாவை பிரெயின் ஆஃப் நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நம்ம வரதராஜலு நாயுடு. சரியா? பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு யாரை சொல்லியிருக்காங்க? அண்ணாவை. சொன்னது யாரு? வரதராஜலு நாயுடு. ஓகேவா? அந்த அளவுக்கு அண்ணாவோட வளர்ச்சி பயங்கரமா இருந்தது. சரி, அடுத்து 1946. இது நம்ம பெரியார்ல ஏற்கனவே பார்த்திருப்போம். கட்சி கொடி அப்படிங்கிறது ஸ்கேல் பிளாகா இருந்தது. அப்புறம் அதை ஃபுல்லா பிளாக், சென்ட்ரல்ல ரெட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் இதே 1946ல தான் பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கருஞ்சட்டை மாநாடு அப்படிங்கிற ஒண்ணு. பிளாக் ஷர்ட் கான்ஃபரன்ஸ். இதுலயும் இந்த மாநாட்டை கூட்டினது பெரியார் தான். பெரியார் கருப்பு சட்டை அணியணும் அப்படிங்கிறாரு. அண்ணா கருப்பு சட்டை அணியக்கூடாது அப்படிங்கிறாரு.
திரும்பியும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இங்கேயும் மனக்கசப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த இரண்டாம் உலகப் போர்லாம் பெரிய அளவுல பேசப்பட்ட காலகட்டம். அதனால அண்ணாவுக்கு இதுல பெரிய அளவுல உடன்பாடே இல்லை. அப்புறம் 1947 நம்ம நாடு என்று சுதந்திரம் அடைஞ்சது. இந்த சுதந்திர நாளுமே நமக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. ஆனா அண்ணா இன்ப நாள் அப்படிங்கிறாரு. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்ப இன்ப நாள் தானே அண்ணா சொல்றாரு. பெரியார் துக்க நாளுங்கிறாரு. இங்கேயும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் திரும்பவும் பிரச்சனைகள் தான். அப்புறம் 1948 அண்ணா சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அண்ணா சினிமா துறையில் நுழைகிறார். அண்ணா என்டர்ட் இன்டு சினிமா. அண்ணா சினிமா துறையில் நுழைகிறார். அப்போ சினிமா துறையில போக போறேன்னு அண்ணா சொன்னதுமே பெரியார் என்ன சொல்றாரு, நம்மளுடைய கொள்கைகள் எல்லாமே ஒருவேளை நீங்க சினிமாக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கொள்கைகள் எல்லாமே நேர்த்து போயிடும். ஒருபோதும் நீங்க சினிமாக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது. ஆனா அண்ணா அதெல்லாம் மீறி முதல்ல அண்ணா ஒர்க் பண்ண படம் நல்ல தம்பி அப்படிங்கிறது. நல்ல தம்பி என்ற திரைப்படத்தில் அண்ணா முதலில் வேலை பார்த்தாங்க. நடிக்கலாம் இல்ல. இந்த கதையில இருந்து அந்த மாதிரி வேலை பார்த்திருக்காரு. அப்போ அண்ணா முதல்ல எந்த படத்துல வேலை பார்த்தாரு அப்படின்னு கேட்டா நல்ல தம்பி அப்படிங்கிறது. அப்போ இதுவும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் மேலும் விரிசலை அதிகப்படுத்துச்சு. அப்புறம் அண்ணா பாக்குறாரு, இன்னொன்னு இதுவரைக்கும் கட்சியில உள்ள எல்லாரும் நம்பினது பெரியார் அப்படிங்கிறவருக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை வழிநடத்த போறது அண்ணா அப்படிங்கிறதுதான். ஆனா விதி கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. அண்ணாவோட கட்சியில இருக்கக்கூடிய பயங்கரமான தொண்டரா இருக்கவரோட ஒரு மகள். அந்த பெண்ணு தன்னோட வாழ்க்கையை இந்த கட்சிக்காகத்தான் அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கட்சிக்கு சரியான அடுத்த தலைமை அப்படின்னு பார்க்கும்போது, தலைமைங்கிறத காட்டிலும் இந்த கட்சிய எக்கச்சக்க சொத்து பத்து இருக்கு. அப்ப இந்த கட்சி யாரு கொண்டு போக போகுது? அதுக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் தேர்ந்தெடுத்த ஆள் தான் அந்த பெண்ணோட பேரு மணியம்மை அப்படிங்கிறது. மணியம்மை. அவங்களோட ஒரிஜினல் நேம் காந்திமதி. காந்திமதி அவங்களோட ஒரிஜினல் நேம். இந்த மணியம்மையோட திருமணம் நடந்தது 1949. பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணம் நடந்தது. இப்போ பெரியார் என்ன சொல்றாரு? எதனால திருமணம் முடிக்கிறாரு? அவருக்கு வாரிசுங்கிற ஒண்ணு வேணும். அதாவது இந்த சொத்து பத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு. அப்போ இந்த பொண்ணை தத்தெடுக்கணும்னு நினைச்சா இது மேஜர் முடியாது. சிஸ்டர்ன்னு சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு சொந்த பந்தமா இருந்திருக்கணும், அதுவும் இல்லை. அப்ப என்ன பண்றது? திருமணம் முடிச்சு அந்த பெண்ணுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கிறாரு. இனிமே இந்த கட்சியை வழி நடத்த போறது இவங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இப்போ பெரியாரும் மணியம்மையும் திருமணம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு அண்ணாவுக்கு. இத்தனை வருட காலமா இந்த கட்சிக்கு அப்புறம் தலைவருக்கு அப்புறம் நாம தான் இந்த கட்சியை வழி நடத்த போறோன்றது. ஆனா இன்னைக்கு வாரிசையும் அறிவிச்சிட்டாரு. அப்ப இனி என்ன பண்றது? சரி, இதுக்கு மேல இந்த கட்சியில இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அண்ணா வெளிநடப்பு செய்து விட்டார். அண்ணா வாக் அவுட் ஃப்ரம் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் அண்ணா. சரி, வெளிநடப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா அப்படியே போகணும் இல்லையா? ஆனா அவரால் ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு தூரம் நம்ம இருந்து அண்ணா இன்னைக்கு பெரியார் நம்ம வெளியில போறோம் அப்போ கூட ஒண்ணுக்கு அமைதியா இருக்கிறார் அப்படிங்கிற பயங்கரமான கஷ்டம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பத்திரிகை இருக்குல்லையா திராவிட நாடு, அதுல முதல்ல கண்டன கணைகள் அப்படிங்கிற தலைப்புல பெரியாரை பத்தி எழுதுறாரு. கண்டன கணைகள். கண்டன கணைகள் அப்படிங்கிறது அவரை பத்தி நிறைய கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி. அப்புறம் பாக்குறாரு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மிகப்பெரிய தலைவர் இல்லையா? அதனால கண்டன கணைகள்னு சொல்றதுக்கு பதில தன்னுடைய ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்துறோம். அது எதுக்கு அவரை தலைவரை திட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற தலைப்புல தினம் ஆர்டிக்கல் எழுதுறாரு. கண்ணீர் துளிகள். அந்த அளவுக்கு அண்ணா பெரியார நேசிச்சிருந்திருக்காரு. சரி, இப்ப 1949 அண்ணா வெளில வந்துட்டாரு. வந்து அடுத்து என்ன பண்றது? தனக்குன்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு 1949. அதுவும் தான் நேசிச்ச மிகப்பெரிய தலைவரான பெரியாரோட பிறந்த நாளே தொடங்குறாரு செப்டம்பர் 17. திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்குறாரு. டிஎம்கே. இப்ப வரைக்கும் இருக்கு இல்லையா? சரி, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தொடங்கப்பட்டது? இது தொடங்கப்பட்ட இடம் ராபின்சன் பார்க். ராபின்சன் பார்க், அதாவது ராபின்சன் பூங்கா, ராயபுரம். ராபின்சன் பார்க், ராயபுரம். அங்கதான் முதல்ல தொடங்கப்பட்டது. சரி, தொடங்கியாச்சு. இந்த கட்சிக்கான சரி, இப்போ நம்ம இந்த டிஎம்கே இருக்கு இல்லையா, இதுல இப்போ தலைவர் யாருன்னு கேட்டா ஐயா ஸ்டாலின் தான் டிஎம்கேவோட தலைவர். பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்டா ஐயா துரைமுருகன் இருக்கு.
இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல டிஎம்கேவோட தலைவர் அப்படிங்கிற பதவி இருக்கு இல்லையா, லீடர் அப்படிங்கிற பதவிய எம்டியாவே வச்சுட்டாரு அண்ணா. என்றாவது ஒரு நாள் என்னுடைய தலைவரான பெரியார் என்னோட வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில யாருக்காக வச்சிருக்காரு? பெரியாருக்காக. இந்த பெரியார் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ யார் இருக்கா அப்படின்னா ஐயா ஸ்டாலின் இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த பதவி உயர்ந்த பதவி, அதனாலதான் ஐயா ஸ்டாலின் வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பதவி இருக்கும் இல்லையா, பொதுச் செயலாளர். இந்த பொதுச் செயலாளர் பதவியில தான் அண்ணா இருக்காங்க. இந்த பதவி மட்டும் நமக்கு போதுமானது, தலைவர் பதவி என்னைக்கும் பெரியார் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் அண்ணா. இப்போ அந்த போஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா ஐயா துரைமுருகன் இருக்காரு. ஓகேவா? சரி, இப்போ கட்சி தொடங்கியாச்சு. ராபின்சன் பார்க் ராயபுரத்துல. இப்போ நாம ஒன்றும் இல்லை, ஒரு ஐபிஎல் ஃபைனல் நடக்குது சரியா? அன்னைக்கு பார்க்க மழை வந்துருச்சு, ஐபிஎல் ஃபைனலே நடக்குது. இல்ல வேர்ல்டு கப் நடக்குது, வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்குது, அன்னைக்கும் நல்ல பயங்கரமான மழை. அப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என்ன வரும், ச்சே இந்த மழை வந்ததுனாலதான் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு யோசிப்போம் இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறது. ஏன்னா மழை வந்து கெடுத்துருச்சு அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த கட்சி தொடங்குற அன்னைக்கு பயங்கரமான மழை. மழையை அனுப்புனது யாரு? அது இயற்கை தான் இல்லையா? அதனால பெரியார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மலைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் சொல்லியிருந்திருக்காரு ஐயா பெரியார். இன்னொன்னு, இந்த தொடக்க விழா இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடந்திருக்கு. இந்த டிஎம்கேயோட தொடக்க விழா, இதோட ஃபர்ஸ்ட் மாநாடுன்னு எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். இந்த முதல் மாநாட்டுக்கு தலைமை வகிச்சது யாரு அப்படின்னா பெத்தநாயக்கம் பழனிசாமி அப்படிங்கிறவர். பெத்தநாயக்கம் பழனிசாமி, இவர் தான் முதல் மாநாட்டுக்கு தலைமை வகித்த நபர். பெத்தநாயக்கம் பழனிசாமி. அங்க அவர் அண்ணா சந்திச்ச முதல் தேர்தல் இங்க பெத்தநாயக்கம்பேட்டை. இங்க அண்ணா தொடங்கின கட்சியோட முதல் மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா பெத்தநாயக்கம் பழனிசாமி. ஓகேவா? எல்லாம் பெத்தநாயக்கம் தான். அப்புறம் இவங்களோட ஹெட் ஆபீஸ், தலைமையகம், ஹெட் ஆபீஸ் ராயபுரத்துல. ராயபுரத்துல அதோட பேரு அறிவகம். அறிவகம் அதான் இப்போ அறிவாலயமா இருக்கு இல்லையா? சரி, இப்போ இந்த டிஎம்கே அப்படின்னு சொல்லியாச்சு, தொடங்கினது 1949. இந்த டிஎம்கேன்னு தான் பேர் வைக்கிறோம் அப்படிங்கிறத வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னா, வேர்டு காயின் பை கே நீலவேல். இவர் தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்தது, கே நீலவேல். சரி, இந்த வார்த்தையை சொல்லியாச்சு இல்லையா? டிஎம்கே இவங்களோட அடிப்படை கோட்பாடு என்ன, அதாவது அண்ணாவோட அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிறது, அதை இன்னைக்கு வரையுமே டிஎம்கே வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான கோட்பாடு அது. யாருமே டிஎம்கேல இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோட்பாடு. அதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இது அவங்க எப்போதுமே கைவிட்டதில்லை டிஎம்கே இன்னைக்கு வரைக்கும். அப்புறம் இவங்களோட முக்கியமான 3 பாலிசி, 3 கொள்கைகள். முதலாவது, அண்ணா வந்ததுக்குமே அண்ணாவோட சிந்தனைகள் என்ன இருந்தது அப்படின்னா, இங்க சமுதாயத்துறையில சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது. சொசைட்டில ரெஃபார்ம் பண்ணணும். ரெஃபார்ம் எல்லா இடத்துலயும் சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமானது எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன், சொசைட்டி. இங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும், எல்லாம் சமம்னு கொண்டு வரணும். அது அண்ணாவோட முதல் நோக்கம். 2வது, எக்கனாமிக் ரெஃபார்ம், பொருளாதாரத்துறையில சீர்திருத்தம் தேவை. பொருளாதாரத்துல பொருளாதாரத்துறையில என்ன சீர்திருத்தம் தேவை? ஒருத்தருக்கு சம்பளம் அதிகமா இருக்கு, ஒருத்தர் சம்பளம் கம்மியா இருக்கு, ஆனா 2 பேரும் பாக்குறது ஒரே வேலை. அந்த இன்ஈக்குவாலிட்டிய அகற்றணும் அப்படிங்கிறது தான். 3வது, அரசியல் துறையில் பொலிட்டிக்கல் ரெஃபார்ம். இந்த பொலிட்டிக்கல் ரெஃபார்ம் அப்படிங்கிறது அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, இதுவரைக்கும் இந்திய தேசத்துல காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி தான் பெரும்பான்மையா ஜெயிச்சிட்டு இருக்குது. இனிமே அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநில கட்சி தான் ஜெயிக்கணும். அதுவும் முக்கியமா எங்களோட தமிழ்நாட்டுல என்ன வேலை அப்படின்னா, இந்த வட மாநிலத்தில இருந்து வந்த இந்த காங்கிரஸ் கட்சியை விரட்டணும் அப்படிங்கிறதா. இதுதான் அவரோட பொலிட்டிக்கல் ரெஃபார்ம். இப்படி 3ஐயும் பண்ணணும்னு நினைச்சது அண்ணா. அண்ணாவோட இந்த டிஎம்கே. சரி, அண்ணாவோட கோட்பாடுகள்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோட்பாடு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்னொன்னு, அண்ணா வந்து ஒரு எலெக்ஷன்லாம் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்க எப்படி நாத்திகரா இல்ல இல்ல தெய்வத்துல வழிபடக்கூடிய ஆளா உங்களோட ஆட்சி இருக்குமா, இல்ல தெய்வமே இல்லைன்ற அளவுக்கு உங்களோட ஆட்சி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்,
தேங்காயும் உடைக்க மாட்டேன். அதே சமயத்துல பிள்ளையார் தேங்காய் உடைக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் பிள்ளையாரையே வணங்க போறது இல்லை அவ்வளவு. அதே சமயத்துல நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். ஏன்னா சாமியே இல்லைன்னு சொல்லி நான் பிள்ளையார உடைக்கிற அளவுக்கான முட்டாளம் கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பேச்சு திறமை எல்லாம் அவரால் அண்ணா. சரி, இப்போ டிஎம்கே தொடங்கியாச்சு இல்லையா? இந்த தொடங்குறதுக்கு அண்ணா மட்டும் காரணம் இல்லை, அண்ணாவும் ஒரு காரணம். கிட்டத்தட்ட முக்கியமான 5 பேர் இவங்களாலதான் அந்த டிஎம்கே தொடங்கப்பட்டது. முதல் ஆளே CN அண்ணாதுரை, இவர் முக்கியமான ஒரு ஆள். அப்புறம் ஈரோடு வெங்கடப்ப நாயக்கரின் மகன் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமியின் மகன் சம்பத், EVK சம்பத். இவர் எங்க இருக்காரு? அதாவது பெரியார் திராவிடர் கழகத்துல இருக்காரு. பெரியாரோட அண்ணன் பையன் இருக்காரு இல்லையா, கிருஷ்ணசாமி, அவரோட பையன் அண்ணாவோட வந்துட்டாரு. 2 பேரும் வேற வேற இடத்துல. சரியா? EVK சம்பத். இவர் தான் இப்போ ரீசெண்டா நமக்கு ஈரோட்ல தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த EVKS அடுத்து இளங்கோவன், அவர் தான் இப்ப இறந்தது, பெரியாரோட வாரிசு. இத்தனை வருடமா கிட்டத்தட்ட ஈரோடுல இவங்களோட வாரிசுகள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. ஈரோடு வெங்கடப்ப நாயக்கரின் மகன் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமியின் மகன் சம்பத், சம்பத்தின் மகன் இளங்கோவன். அதுக்கு முன்னாடி இப்ப இளங்கோவன் இறக்குறதுக்கு முன்னாடி இளங்கோவனோட பையன் இருந்தாரு. அவர் பேரு திரு திரு திருந திரு திருந்தான் பேர் ஆரம்பிக்கும். சரியா? அப்படின்னு வாழ்ந்து இங்க ஆட்சி பண்ணதெல்லாம் ஈரோட்டுல நம்ம பெரியாரோட வாரிசு தான். இப்பதான் முதல்ல பெரியாரோட வாரிசு இல்லாம ஒருத்தர் எலக்ட் ஆயிருக்காரு டிஎம்கேல இருந்து. சரி, அடுத்து EVK சம்பத். அடுத்து VR நெடுஞ்செழியன். KA மதியழகன். KA மதியழகன். NV நடராஜன். அப்படின்னு இந்த 5 பேர் தான் டிஎம்கேல முக்கியமான ஆட்கள். இந்த டிஎம்கேன்னு ஒண்ணு வர்றதுக்கு இந்த 5 பேர் தான் காரணம். இதுல யாரும் இல்ல, ஐயா கலைஞர்ன்ற பேரே கிடையாது. ஆனா கடைசியில கட்சி யாருக்கு போச்சு? இந்த 5 பேருக்கும் இல்ல, ஐயா கலைஞர்கிட்ட தான் கட்சி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு அவரு பயங்கரமான ஒரு புத்திசாலி. சரி, இப்போ இதெல்லாம் 1949 நடக்குது. கட்சி தொடங்கியாச்சு. கட்சி தொடங்குற அன்னைக்கு கட்சி ஜெயிச்சிருச்சு அன்னைக்கு ஒரு சின்ன கட்சி, அவ்வளவுதான். அப்புறம் இது 1949 இவர் ஒரு புக் எழுதுறாரு, அண்ணா புக்கு. அந்த புக்கோட பேரு ஆரிய மாயை. ஆரிய மாயை. இந்த புக்கு எழுதுனதுனால இந்த புக்கையும் பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணியாச்சு. அவரையும் ஜெயில போட்டாங்க 1940. ஏன்னா அந்த புக்கு பேர்லயே இருக்கு, ஆரியர்களின் மாயை. அது ரிலேட்டடா எழுதுனதுனால. சரி, இப்ப முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா நம்ம நாடு 1950 குடியரசு ஆயிடுச்சு. இனிமே இந்தியாவுக்குன்னு முதல் தேர்தல் நடத்த போறாங்க 1952. இந்தியா சந்திக்கக்கூடிய, அதாவது சுதந்திர இந்தியா சந்திக்கக்கூடிய முதல் பொது தேர்தல், ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். இது வரைக்கும் நம்ம நாடு பிரிட்டிஷ் கீழே இருந்துட்டு இருந்தது. இப்போ முதல்ல எலெக்ஷனை சந்திக்க போறோம், ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். சரி, இந்த எலெக்ஷன்ல INCல இருந்து எல்லாம் நிக்கிறாங்க. ஆனா டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணல. டிஎம்கே நாட் பார்ட்டிசிபேட்டட். எதனால? ஏன்னா இப்பதான் கட்சி தொடங்கியிருக்கு, 3 வருஷம் தான் இருக்கு. இப்பவே எலெக்ஷன்ல நம்ம சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தோல்விதான் இருக்கும். அதனால இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொன்னு, இங்க திமுகன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? லட்சிய திமுகன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? லட்சிய திமுக யாரோடது அப்படின்னா ஐயா TR ராஜேந்திரனோட. இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் இவர்கிட்ட போய் பேட்டி கேட்பான், இந்த முறை நீங்க எலெக்ஷன் நிக்கீங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த முறை நாங்க ஆடியன்ஸா தான் இருக்கோம் அப்படின்னு. இது ஒவ்வொரு முறையும் நடந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி டிஎம்கே முதல் தேர்தலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய நாங்க இந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா எங்களுடைய கொள்கையை யாராவது பின்பற்ற மாதிரி இருந்தா, இல்ல எங்களோட கொள்கையை யாராவது சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா, அந்த கட்சிக்கு எங்க கட்சியோட ஆதரவு இருக்கும் அப்படின்றாரு அண்ணா. சரி, இவங்களோட கோட்பாடு என்ன? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடக்கவே இல்லை. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு. இந்த கோட்பாடை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னாரு. இல்லையே சுடுகாடு அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. ஆனா இந்த கோட்பாடை யாருமே ஏத்துக்கல. இப்போ அண்ணாவும் யாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. சரியா? அப்போ டிஎம்கேவோட முதல் தேர்தல், இந்தியாவோட முதல் தேர்தல் டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணல 1952. இப்போ அப்ப இந்த 52 யார் ஜெயிச்சது? இந்திய தேசிய காங்கிரஸ்.
சிஎம் த சேம் ராஜாஜி தான் வராரு. ராஜாஜிக்கு பயங்கரமான லக்கு. நம்ம நாட்டோட வைஸ்ராயா இருந்துட்டாரு. அதே மாதிரி மெட்ராஸ் மாகாணத்துல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சிஎம்மா இருந்துட்டாரு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சிஎம்மா இருந்துட்டாரு. அந்த அளவுக்கு பயங்கர நேர்த்தியான ஆளு. அப்படிப்பட்ட ஆள் தான் ஒரு ஆள் தான் ஐயா ராஜகோபாலாச்சாரியார் அல்லது ராஜாஜி. சரி, இப்ப அவர் ஜெயிச்சாச்சு. ஐஎன்சி ஜெயிச்சதுமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ராஜாஜி வந்தாலே இங்க ஹிந்தி அப்படிங்கிறத கொண்டு வந்துருவார். அப்ப திரும்ப ஹிந்தி உள்ள வந்துருச்சு. அப்ப ஹிந்தி வந்தது திரும்ப என்ன பண்ணுவோம், போராட்டம் தான். அப்போ டிஎம்கேக்கு என்ன தேவை, இந்த மாதிரி இவங்க ஆட்சியில இருக்கவங்க என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் சுட்டி காட்டினா தானே அடுத்த முறை ஜெயிக்க முடியும். அப்போ இவங்களுக்கு நல்ல வாய்ப்பா போயிடுச்சு. 1953 டிஎம்கே ஒரு போராட்டம், ஒண்ணும் இல்ல, முப்பெரும் போராட்டம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. முப்பெரும் போராட்டம். சரி, என்ன போராட்டம் அதெல்லாம் அப்படின்னா, முதலாவது ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட் 1. ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முதலாவது. இந்த போராட்டத்தை வழி நடத்துறது அண்ணாவுக்கு பொறுப்பு. அண்ணாவுக்கு பொறுப்பு இந்த போராட்டத்தை வழி நடத்தணும். இது அண்ணா தான் லீட் பண்றாரு. ரெண்டாவது கள்ளக்குடி ப்ரொடெஸ்ட். கள்ளக்குடி ப்ரொடெஸ்ட் நம்ம எலெக்ஷன்லாம் வந்ததுன்னா ஒரு பாட்டு போட்டே வருவாங்க, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கள்ளக்குடி போராட்டத்தை வழி நடத்தினது யார் அப்படின்னா ஐயா கருணாநிதி, கலைஞர். இது என்ன கள்ளக்குடி போராட்டம் அப்படின்னா, அந்த இடத்துல டால்மியாபுரம் அப்படின்னு அந்த ஊரோட பெயர், ஏன்னா சிமெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அங்க அந்த ஊரோட பேரு டால்மியாபுரம்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்துதான் கள்ளக்குடிங்கிற பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம். இது இரண்டாவது போராட்டம். இதை வழி நடத்துறது ஐயா கலைஞர். மூணாவது குலக்கல்வி திட்டம். இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஐயா ராஜாஜி. இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. இந்த போராட்டத்தை வழிநடத்துறது ஈவிகே சம்பத். இப்படின்னு முப்பெரும் போராட்டம் நடக்குது. ஐயா அண்ணாதுரை தலைமையில பெரிய போராட்டம், முப்பெரும் போராட்டம். இதுவே பெரிய அடி நம்ம ஆளுங்கட்சியான காங்கிரஸ்க்கு. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை வழி நடத்தினாங்க 3 பேர் சேர்ந்து. இந்த குலக்கல்வி திட்டம்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன, அதாவது ஆஃப் டே வந்து நம்ம தியரட்டிக்கலா படிக்கிறோம். அது போக ரிமைனிங் உள்ள ஆஃப் டே நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கணும் இல்லையா. அதனால யாருக்கு அவங்களோட அப்பா என்ன தொழில் பார்க்குறாரோ அந்த மாதிரி ஒரு குல 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 தொழில இந்த ரிமைனிங் உள்ள ஆஃப் டே கத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் டே தியரட்டிக்கலா கிளாஸ் இருக்கும், ரெண்டாவது ஆஃப் டே ப்ராக்டிக்கலா கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததா இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம். சரியா, இப்போ ஒரு வழியா ராஜாஜியோட பீரியட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் ராஜாஜி பாக்குறாரு, எதுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லாம, அதனால நாம ரிசைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 1954 ரிசைன் பண்ணதும் அந்த இடத்துக்கு வந்தவர் தான் சிஎம்மா ஐயா காமராஜர். இனி இந்த இடத்த ரூல் பண்ண போறது ஐயா காமராஜர் தான் 1954 இருந்து. சரி, காமராஜரோட ஐயாவோட ஆட்சியாவது அது பயங்கரமான சிறப்பு தான். ஆனாலும் அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது. என்ன அப்படின்னா, சங்கரலிங்கனார் அப்படிங்கிறது, சங்கரலிங்கனார் இவரு 1956 காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா, அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றணும்னு சொல்லி பயங்கரமான உண்ணாவிரதம், கிட்டத்தட்ட ஒரு 76 நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருந்து 76 days உண்ணாவிரதம் இருந்து கடைசியில இறந்தும் போடுறாரு. இது ஐயா காமராஜரோட ஆட்சியில பெரிய ஒரு பிளாக் மார்க் ஆயிருக்கு. இதை யார் பயன்படுத்திக்கிறா, டிஎம்கே. அப்போ அடுத்த போட்டியில நிற்கும் போது இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது சங்கரலிங்கனார் அப்படிங்கிறது எதுக்காக, மெட்ராஸ்ன்ற பேரை தமிழ்நாடுன்னு மாத்தணும், அதுக்கு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருக்காரு. எப்படி இருந்திருக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில் போராட்டம். யாருங்க? சரி, அந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்தியா சந்திக்கக்கூடிய இரண்டாவது ஜெனரல் எலெக்ஷன், இரண்டாவது பொது தேர்தல், செகண்ட் ஜெனரல் எலெக்ஷன். இது நடந்தது 1957. இதுல டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. இது இரண்டாவது தேர்தல், டிஎம்கே பங்கெடுக்கிறாங்க. டிஎம்கே நிக்குது, ஐஎன்சி நிக்குது. இதுலயும் ஜெயிச்சது யார் அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான். டிஎம்கே பெரிய லெவலில் ஜெயிக்கல, வெறும் 15 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 15 எம்எல்ஏ சீட்டு, 2 எம்பி சீட்டு. இவ்வளவுதான் டிஎம்கேவோட அன்னைக்கு வெற்றி.
இந்த 1957 தேர்தலில் பங்கெடுத்து 15 எம்எல்ஏ 2 எம்பி சீட்டு கன்வெர்ட் ஆச்சு இல்லையா? இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உதயசூரியன் அப்படிங்கிற சிம்பிள் அவங்களுக்கு கையில வந்தது. உதயசூரியன் ஏன்னா ரெஜிஸ்டர்டு பார்ட்டியா ரெகனைஸ்டு பார்ட்டியா மாறிடுவாங்க இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் உதயசூரியன் கட்டாயம் அவங்களுக்கான சிம்பிளா மாறிடுச்சு 1957. சரி, இப்போ 15 எம்எல்ஏ சீட்டு 2 எம்பி சீட்டு பெரிய வெற்றி. இது ஏன்னா முதல் தேர்தலே 15 எம்எல்ஏ சீட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? பெரிய வெற்றி தான். அடுத்து 1959 பொது தேர்தலில் மெட்ராஸ்ல கார்பரேஷன் எலெக்ஷன். 1959 இதுல ஐயா கலைஞரும் அண்ணாவும் பேசுறாங்க, நம்ம ஒரு 10-20 சீட்டா ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல பேர் வந்துடும் அப்படிங்கிறது. அப்ப கலைஞர் சொல்ற 10-20 தான், நாம தான் மெஜாரிட்டி ஜெயிக்க போறோம்னு சொல்லி அண்ணா ஐயா கலைஞர் பயங்கர பாசிட்டிவா பேசுறாரு. கடைசியில ரிசல்ட் வருது, இவன் ஜெயிச்ச சீட் மட்டும் மொத்தம் 90 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் எலெக்ஷன்ல. இதெல்லாம் பார்த்துட்டு தான் கலைஞருக்கு அண்ணா நீ சொன்னது நடந்து போச்சுன்னு சொல்லி அண்ணா மோதிரமே பரிசீலிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வெற்றி 1959. இந்த மெட்ராஸ் கார்பரேஷன் எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் முதல் மேயர் டிஎம்கே இருந்து ஃபர்ஸ்ட் மேயர் அவர் தான் ஏபி அரசு. ஏபி அரசு தான் ஃபர்ஸ்ட் மேயர் ஆஃப் டிஎம்கே 1959. அடுத்து 1962 இந்தியா சந்திக்கக்கூடிய தேர்ட் ஜெனரல் எலெக்ஷன், மூன்றாவது பொது தேர்தல் 1962. இதுல இப்ப ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா போன எலெக்ஷன்ல 15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க நம்ம டிஎம்கே இல்லையா? இப்ப ஐயா காமராஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டிஎம்கே 15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, இந்த முறை ஒரு சீட்டு கூட ஜெயிக்க கூடாத அளவுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஐயா காமராஜர். இப்போ கரெக்டா எலெக்ஷன் நடக்குது. இந்த முறையும் ஜெயிச்சது யார் அப்படின்னா ஐஎன்சி தான் ஜெயிச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்க போறது ஐயா காமராஜர் தான் அகைன். ஆனாலும் காமராஜரோட பிளான் என்ன, இந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதான். அந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட ஜெயிக்க கூடாதுன்னு சொன்னதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஜெயர், பாக்கி 14 பேர் தோத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஐயா காமராஜர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த 14மே அவுட்டு, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வெற்றி. அது யார் அப்படின்னா ஐயா கலைஞர். இந்த 14 சொல்றோம் இல்லையா, இந்த 14ல அண்ணா கூட தோத்துட்டாரு. அண்ணா கூட காஞ்சியில தோத்துருப்பாரு. ஆனா ஜெயிச்சது யாரு, ஐயா கலைஞர் மட்டும்தான் அந்த ஒண்ணுல. அப்போ இந்த ஒன்னையும் சேர்த்து ஓவராலா நம்ம டிஎம்கே எவ்வளவு சீட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா 50 எம்எல்ஏ சீட்டு, 50 எம்எல்ஏ சீட்டு, 7 எம்பி சீட்டு. அப்பதான் அண்ணா சொல்லியிருப்பாரு, நீங்க ஒரு அண்ணாதுரையை தோற்கடிச்சிட்டீங்க, ஆனா நான் உள்ள அனுப்பியிருக்கிறது 50 அண்ணாதுரை அனுப்பியிருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அண்ணா பயங்கர கரெக்டா பேசியிருந்திருப்பாரு. சரி, இப்போ 50 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாச்சு, 7 எம்பி சீட்டு ஜெயிச்சாச்சு. அண்ணாதுரை இந்த முறை தோல்வியில தான் இருந்தாரு. ஆனாலும் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸோட கவுண்டை வச்சு அண்ணா ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணா எலக்டட் அஸ் ராஜ்யசபா மெம்பர், ராஜ்யசபாவின் உறுப்பினர் ஆனார். அண்ணாவுக்கு ராஜ்யசபானா இங்க நாடாளுமன்றம் இல்லையா, லோக்சபா ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபாவுக்கு போயிட்டாரு. அண்ணாவுக்கு சட்டமன்றத்துல ஸ்டேட்ல பேசுறது காட்டிலும் நாடாளுமன்றத்துல பேசுறது ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அண்ணா. சரி, இப்போ ராஜ்யசபா மெம்பர் ஆயாச்சு. எப்போ 1962. அங்க போயிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் வி பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிறது. வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அண்ணா சொன்னது 1962. இன்னொன்னு அண்ணாவோட கொள்கை நம்ம முதலே பார்த்திருந்தோம். முதல் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாட்டாலும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட கோட்பாடு என்ன, நமக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கை. இந்த நேரத்துல 1962 இந்தியா சைனா வார் நடந்துட்டு இருக்கு. இங்க அண்ணா என்ன சொல்றாரு, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இங்க இந்தியாவும் சைனாவும் வேற போர் நடந்தது. இந்த போர் பயங்கரமான போர் இல்லையா? இதுல கடைசியில சைனா தான் ஜெயிச்சாங்க, இந்தியா தோத்துருச்சு 1965. ஏன்னா சைனால அந்த காலகட்டத்துல நல்லா அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் இருந்தது, நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது, நம்ம தோத்துட்டோம். இப்போ இந்த சமயத்துல அங்க போர் நடந்துட்டு இருக்கு. அண்ணா நமக்கு திராவிட நாடுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாரு. கடைசியில நம்மளுடைய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு அடிப்படையில என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அங்க போர் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நமக்கு தனிநாடு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில. அப்ப இதுக்கு என்ன பண்றது, இனிமே இந்த பிரிவினைவாதம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஆன்டி செசனிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி.
ஆன்டி செசனிஸ்ட் ஆக்ட், பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு 1963 கொண்டு வரப்பட்டது. பிரிவினைவாத தடுப்பு சட்டம். இதுக்கான அமெண்ட்மெண்ட் 16வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 16th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி ஆன்டி செசனிஸ்ட் மூவ்மெண்ட், பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வரப்பட்டது 1963. இனி யாராவது நாடை பிரிக்கணும் அப்படிங்கிற பேச்சு எடுக்கூடாதுனாலும் சண்டை கொண்டு வந்தாச்சு. இப்போ 1963 ஆச்சு. ஐயா காமராஜர் 1962 ஜெயிச்சு இப்ப அவர் சிஎம் இருக்காரு. 54 சிஎம் வந்தவர் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. 1963 காமராஜர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இப்படியே டிஎம்கே வளர்ந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் மிகப்பெரிய தோல்வி இருக்கு. அப்ப என்ன பண்றது? முதல்ல கட்சியை பலப்படுத்தணும். அப்ப தேர்தலில் ஜெயிக்கிறது ஈஸி. கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்கள் அத்தனை பேரும் கட்சியை பலப்படுத்துறதுக்காக தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னாரு ஐயா காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரோட திட்டம் தான் கே பிளான் அப்படிங்கிறது, காமராஜர் பிளான். அதுல என்ன சொல்லிருக்காரு? வயதானவர்கள் எல்லாம் கட்சிக்கு வந்து கட்சியை பலப்படுத்தணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்க போகணும்? ஆட்சி அமைக்கிறதுக்கு போகணும். சிஎம் எல்லாம் பதவியெல்லாம் யாருக்கு கிடையாது, யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான், வயதானவர்களுக்கு கிடையாது. வயதானவரோட வேலை என்ன? கட்சியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான். அப்படின்னு இந்த கே பிளான் அப்படிங்கிறது இது இளைஞர்களுக்கு வழிவிடக்கூடிய ஒரு திட்டம். கே பிளான் அப்படிங்கிறது கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டர்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி டு யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதான் 1963 ஐயா காமராஜர் கொண்டு வந்தது. அதனாலதான் காமராஜர் பிளான் இல்லைன்னா கே பிளான் அப்படிங்கிறது. இதுல எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஐயா காமராஜர் ரிசைன் பண்ணிட்டாரு. இதுல நேரு தவிர பாக்கி உள்ள அத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ காமராஜர் ஐயா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வந்தது, கே பிளான் வந்ததுக்கு அப்புறம் ஐயா காமராஜர் ரிசைன் பண்ணிட்டார். காமராஜர் ரிசைன். அவர் ரிசைன் பண்ணதும் காமராஜர் ஐயாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தவர் தான் பக்தவச்சலம். இன்னொரு பாவம், இவர் வந்த நேரமும் என்ன தெரியல, இவர் வந்ததுல இருந்து இவருக்கு எதிராக தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஒரு ராசி இல்லாத ஒரு ஆள் சொல்லலாம், லக்கே இல்லாத ஒரு ஆள். இவர் வந்தார் இல்லையா, பக்தவச்சலம் ஆட்சிக்கு வந்தாச்சு. வந்ததும் பயங்கரமான விலைவாசி உயர்வு. பொருள் பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து எல்லாம் பயங்கர விலை உயர்வு. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் 1965 ஜனவரி 26 இந்திய சந்திக்கக்கூடிய 15வது குடியரசு தினம். இந்த தினத்துல இங்க ஏற்கனவே விலைவாசி எல்லாம் பயங்கரமா உயர்ந்து போச்சு இல்லையா. அண்ணா என்ன சொல்றாரு? இது எல்லாமே காரணம் யாரு? இந்த காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு சரியா ரூல் பண்ணவே தெரியல. அதனால இந்த ஜனவரி 26 அப்படிங்கிறது பிளாக் டே அப்படின்றது, கருப்பு தினம் அப்படிங்கிறது. ஓ, இப்ப யார் இருக்கா? அண்ணா நம்ம பெரியாரும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ அன்னைக்கு இதே ஜனவரி 26 அவர் துக்க நாள்னாரு, அண்ணா இன்ப நாள்னாரு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? அண்ணாவே துக்க நாள்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. 1965 ஜனவரி 26. இன்னொரு இந்த 1965 இன்னும் வேற என்ன நடந்தது அப்படின்னா, பக்தவச்சலமும் ஹிந்தியை கொண்டு வந்துட்டாரு. அப்போ இங்கேயும் ஹிந்தி ப்ரொடெஸ்ட் நடந்தது. ஹிந்தி ப்ரொடெஸ்ட், ஹிந்தி எதிர்ப்பு திரும்பியும் தொடங்கிச்சு. இதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பங்கெடுத்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய போராட்டம். நிறைய பேரோட வாழ்க்கையும் இந்த போராட்டத்திலே முடிஞ்சு போச்சு. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆளுக்கெல்லாம் பின்னாடி அரசு வேலையை வாங்க முடியாத அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு நிலைமை. அப்ப 1965 ஒரு ஹிந்தி ப்ரொடெஸ்ட் நடக்குது. அப்புறம் இந்தியா சந்திக்குது 1967 ஜெனரல் எலெக்ஷன். இந்தியா சந்திக்கக்கூடிய 4வது ஜெனரல் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல என்ன விதமான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இந்த பக்தவச்சலம் தானே இப்ப சிஎம்மா இருக்காரு. பக்தவச்சலம் வந்தாச்சு, அவங்க கோஷம் போட்டு போறாங்க, பருப்பு விலையெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஐயா காமராஜர் வந்தாச்சு, கடுகு விலையெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கோஷம் எல்லாம் போட்டு போறாங்க பயங்கரமா. இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட நோக்கம். கடைசியில முடிவு என்னாச்சு? ஜெயிச்சது இந்த முறை எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. டிஎம்கே ஒன் தி எலெக்ஷன். யார் தோத்துட்டா? இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பெரிய தோல்வி. கிட்டத்தட்ட 138 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க டிஎம்கே. எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். 138 எம்எல்ஏ சீட்டு, 25 எம்பி சீட்டு. எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு சீட்டு. சரி, இவ்வளவு பெரிய சீட்டு ஜெயிச்சிட்டார் இல்லையா. இப்பதான் அண்ணாவுக்கே ஆனா ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, நம்ம கட்சி தொடங்கினது 1949. வெறும் 18 ஆண்டுகள்ல நாம ஆட்சிக்கு வந்துட்டோம். இது உண்மையிலேயே ரொம்ப நாள் நீடிக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னும் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கட்சியோட அருமை தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் அந்த ஜெயிச்சதுக்கான அருமையும் நமக்கு புரிஞ்சிருக்கும். நான் சீக்கிரமே ஜெயிச்சுட்டு எனக்கு நம்ம சரியா படல அப்படின்னு அண்ணா இருந்திருக்காரு. சரி, இப்போ ஒரு வழியா 138 சீட்டு ஜெயிச்சாச்சுல. ஜெயிச்சதும் இனி சிஎம் அண்ணா. சரி, அதுக்காக 138 சீட்டு டிஎம்கே மட்டுமே ஜெயிக்கல, எல்லாமே கூட்டணி தான். கூட்டணி கட்சிகள் எதெல்லாம் இருந்தது அப்படின்னா, கூட்டணிகள்ல
கூட்டணி கட்சியா இருந்தது அண்ணா கூட. ஃபர்ஸ்ட் ஒன் சுதந்திர கழகம். தமிழ்ல சுதந்திர கழகம் அப்படின்னு எழுதுங்க. சுதந்திர கழகம். சரி, சுதந்திர கழகம் இது யாரோடது அப்படின்னா ஐயா ராஜாஜி வருது. இதுல என்ன அப்படின்னா ஐயா ராஜாஜி தான் யாரோட கூட்டணி இருக்கா? அண்ணா. இது எப்போ இதுக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா பேக்ரவுண்ட்ல போய் பார்த்தோம்னா 1952 ஐயா ராஜாஜி ஜெயிச்சு வந்ததும் ராஜாஜி கொண்டு வந்த திட்டங்கள்னால எதிர்த்து தான் முப்பெரும் போராட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தினது அண்ணா. அப்புறம் அண்ணாவுக்கு ராஜாஜிக்கும் தான் அந்த காலகட்டத்தில் எதிரியா இருந்தது. கடைசியில ராஜாஜி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, பதவியே ராஜினாமா பண்ணிட்டாரு. பதவியை ராஜினாமா பண்ண ராஜாஜி தான் 1959 சுதந்திர கழகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாரு, சுதந்திர கழகம். இப்போ என்னாச்சு அப்படின்னா அண்ணாவும் ராஜாஜியும் அன்னைக்கு எதிரி, இன்னைக்கு அண்ணாவும் ராஜாஜியும் ஒரே கூட்டணி, ஜெயிச்சாச்சு அண்ணா. இது 1967 சுதந்திர கழகம் கூட்டணி கட்சியில இருந்தது. அடுத்து தமிழரசு கழகம். தமிழரசு கழகம் இது மாப்போசி. தமிழரசு கழகமும் கூட்டணி கட்சி தான். அடுத்து நாம் தமிழர். இன்னைக்கு இருக்கிறது இல்ல, அன்னைக்கும் நாம் தமிழர்ன்றது இருந்தது. ஐயா சீபா ஆதித்தனாரோட தலைமையில. சீபா ஆதித்தனார் அவங்களோட தலைமையில அன்னைக்கு நாம் தமிழர் இருந்தது. அதே மாதிரி இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்தோம்னா இந்த முஸ்லீம் லீக் அந்த மாதிரி கட்சிகள்லாம் இருந்தது. இப்படின்னு எல்லா கூட்டணி கட்சியோட சேர்ந்துதான் அன்னைக்கு 138 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இந்த சமயத்துல அண்ணா அங்க ராஜ்யசபால தான் இருந்தாரு. அப்புறம் அவரும் தன்னோட பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இங்க எம்எல்ஏ வந்துன்னு ஜெயிச்சு ஒட்டுமொத்தமா டிஎம்கே அப்படிங்கிறது 138 எம்எல்ஏ சீட்டு, 25 எம்பி சீட்டு, பெருவாரியான கட்சி கூட்டணி எல்லாம் சேர்த்து ஜெயிச்சாச்சு. இப்போ அண்ணா தான் சிஎம். மார்ச் 6ஆம் தேதி 1967 அண்ணா பதவியேற்ற நாள். அண்ணா சிஎம் 1967 மார்ச் 6ஆம் தேதி அண்ணா சிஎம் பதவியேற்றாச்சு. அண்ணா பதவியேற்றதும் அண்ணாவின் முதல் கையெழுத்து என்ன? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ். பெரியார் கொண்டு வந்திருந்தார் இல்லையா, சுய மரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லி. இங்க மலேசியாங்கல ட்ரிப் போயிட்டு வந்ததும் புது ஒரு திருமண முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுய மரியாதை திருமணம். இதை சட்டப்பூர்வமாக்கினார், லீகலைஸ்டு பை அண்ணா. சட்டப்பூர்வமாக்கிறார் அண்ணா. இதுதான் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் சைன், முதல் கையெழுத்து. இதுதான் ஆட்சிக்கு வந்தது. அப்புறம் தன்னோட ஆட்சியில மும்மொழி கொள்கையெல்லாம் அமல்படுத்த முடியாது. என்னுடைய ஆட்சியில இப்ப கூட பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, தமிழ் பிளஸ் இங்கிலீஷ், அந்த மாதிரி இருமொழி கொள்கை தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறார் அண்ணா. அப்புறம் அண்ணாவோட ஆட்சியில, ஏன்னா அண்ணா ஆட்சி பண்ணது மொத்தமே 2 வருஷம் தான். 67 தொடங்கி இருக்காரு, 69 அவர் ஆயுள் முடிஞ்சு போச்சு. 1969 ஜனவரி 14 மெட்ராஸ் அப்படிங்கிற பெயர் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றக்கூடிய காலகட்டம். மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றக்கூடிய தீர்மானம் நிறைவேறினது இந்த ஜனவரி 14 தான். அப்போ இந்த ஜனவரி 14 கிட்ட, இந்த ஜனவரி 14 சமயத்துல அண்ணாவுக்குள்ள ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காலகட்டம். அப்போ எப்படி உடல்நிலை சரியில்லாட்டாலும் பரவாயில்ல, நான் பிறந்து வளர்ந்ததுக்கான ஒரு பிறவி பலன் அப்படின்னா இந்த மெட்ராஸ்ன்ற பேர் தமிழ்நாடுன்னு மாறணும் தான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது நான் வீட்டுல இருந்தா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துக்கே போய் ஒரு வழியா பெயரை மாத்தியாச்சு. மிகப்பெரிய வெற்றி. ஜனவரி 14 நம்ம மெட்ராஸ் அப்படிங்கிறது இனிமே இன்று முதல் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. இதெல்லாம் முடிஞ்சது பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா இறந்து போயிட்டார். இந்த அண்ணாவோட இறப்புக்கு மட்டும்தான், ஏன்னா நைட்டு எதனால இறந்து போனார் அப்படின்னா அது கேன்சர். அண்ணா இறந்து போன இந்த இறப்பு செய்தி கேட்டு கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி 1.5 கோடி பேர் பங்கெடுத்திருக்காங்க இவரோட ஃபியூனரல்ல. இதுவே பெரிய கின்னஸ் ரெக்கார்ட், பெரிய கின்னஸ் ரெக்கார்ட். இது வரைக்கும் யாருக்குமே இந்த அளவு கிடையாது. இப்போ ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட போனாரு, ஒரு 15 லட்சம் பேர் கிட்ட போனா சொன்னாங்க. 1.5 கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா, அவ்வளவு பேர் போயிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்டு. அந்த அளவுக்கு அண்ணாவுக்கு பெரிய ஒரு பின்புலம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். சரி சரி, இப்போ அண்ணாவோட முடிஞ்சு போச்சு. அண்ணாவோட அச்சீவ்மெண்ட் என்ன? இதுல நான் ஜஸ்ட் இந்த ஸ்கீம் இவர் என்ன அச்சீவ் பண்ணிருக்கான்றது மட்டும் எழுதுறேன். இதை பத்தி டீட்டெயிலா எங்க படிப்பீங்க அப்படின்னா யூனிட் வெல்ஃபேர் ஸ்கீம் வரும் சரியா, அதுல டீட்டெயிலா படிச்சுக்கணும். வீராணம் கூட்டுக்குடிநீர் திட்டம், தமிழ்ல வீராணம் கூட்டுக்குடிநீர் திட்டம், ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம். அதுவும் அண்ணா காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதான், ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கீம்.
அப்புறம் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இதுவும் அண்ணா காலகட்டத்தில் நடந்தது. செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இது 1968 சென்னையில் நடந்தது. இரண்டாவது உலக தமிழ் மாநாடு. அடுத்து நிறைய விஷயங்களை அண்ணா மாத்திருந்தார். ஒண்ணு, சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்றது நம்மளோட எம்பளத்துல இருக்கு இல்லையா, அந்த பேரை எடுத்துட்டு இனிமே வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்தினார். வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே என்ற சொல் வாய்மையே வெல்லும் என பெயர் மாற்றப்பட்டது. அப்புறம் செக்ரட்டரியேட் இருந்தா அது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம், எங்க போனாலும் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமே செக்ரட்டரியேட் கிடையாது, தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. தலைமைச் செயலகம். அடுத்து பஞ்சாயத் சமிதி. பஞ்சாயத் சமிதி, பஞ்சாயத் சமிதி அப்படிங்கிறது ஊராட்சி ஒன்றியம் என பெயர் மாற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியம். காரிய கமிட்டி, செயற்குழு என பெயர் மாற்றப்பட்டது. மந்திரி, மந்திரி என்ற பெயர் அமைச்சர் என பெயர் மாற்றப்பட்டது. அமைச்சர். அக்கீரசேனர், அக்கீரசேனர் அப்படின்னா அவைத்தலைவர். அக்கீரசேனர் என்ற சொல் அவைத்தலைவர் என பெயர் மாற்றப்பட்டது. சட்டசபை, அது சட்டப்பேரவை. இப்படின்னு எல்லாத்தையும் பெயர் மாத்தினாரு அண்ணா, எல்லாம் தமிழ் சொல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது, இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1968. அதே மாதிரி ஏல் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில செப் ஃபெலோஷிப் கிடைச்சது. ஏல் யூனிவர்சிட்டி, அதுல செப் ஃபெலோஷிப். செப் ஃபெலோஷிப் அவார்ட், இதுவும் 1968. சரி, இந்த ஏல் யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இது ஐ திங்க் அமெரிக்கால இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உலக நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு அறிவாளிகள் படிக்கக்கூடிய இடம் அந்த ஏல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர் இருக்கு. சரி, அப்படி என்ன இந்த ஏல் யூனிவர்சிட்டி பெருமை, இதோட வரலாறு என்ன அப்படின்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்துல இந்த ஏல் அப்படிங்கிற ஒரு ஆள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார். வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கோடிக்கணக்கான ரூபாயை அந்த காலகட்டத்துல கொள்ளையடிச்ச ஒரு ஆள் இந்த ஏல். அப்புறம் அந்த பணத்துல அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு இருக்கு, அந்த பணத்துல தொடங்கப்பட்டதான். அப்போ ஒரு நம்ம நாட்டுல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு பணத்தால் தொடங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நம்ம நாட்டுல இருந்து போன அண்ணாவுக்கு அன்னைக்கு செப் ஃபெலோஷிப் கிடைச்சிருக்குது. இது பெரிய அளவுல யூரோப்பியர்களை தவிர வேற யாருக்கும் பெருசா கொடுக்கறதுல, ஆனா நமக்கு தமிழ்நாட்டுல முதல்ல அண்ணாவுக்கு கிடைச்சிருக்கு. சரியா, இதுவும் 1968 தான். அடுத்து 2002 அண்ணாவுடைய முழு உருவச் சிலை பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது. ஸ்டேச்சு இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் அண்ணாவின் முழு உருவச் சிலை நிறுவப்பட்டது 2002. அடுத்து 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா சென்டினரி லைப்ரரி. அண்ணா சென்டினரி லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது. அதுபோக 1978 அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணான்ற பேர் அண்ணா யூனிவர்சிட்டி 1978. 1987 முதல்ல டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி தொடங்கும் போது அதோட ஹெட் ஆபீஸ் அறிவகம்னு இருந்தது. அந்த அறிவகம்ன்ற பேரு இப்போ 1987 அறிவாலயம் என பெயர் மாற்றப்பட்டது. அறிவாலயம். அண்ணா நகர், அது எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி எந்த ஊரு போனாலும் எப்படி ஒரு அண்ணா நகர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்புறம் அண்ணாவை வந்து என்னுடைய அண்ணன், அண்ணாவை என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியன்.
சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர் தான் சொல்லியிருக்காரு என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அண்ணாவுக்கு அறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா இந்த டைட்டில கொடுத்தது ஐயா பாரதிதாசன். பாரதிதாசன் அறிஞர் அண்ணா. அப்புறம் சவுத் இந்தியாஸ் பெர்னாட் ஷா, தென்னாட்டின் பெர்னாட் ஷா. சவுத் இந்தியாஸ் பெர்னாட் ஷா, தென்னாட்டின் பெர்னாட் ஷா. இந்த டைட்டில கொடுத்தது கல்கி. எதுக்காக இந்த டைட்டில் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அண்ணா எழுதின ஒரு டிராமா ஒன் நைட் அப்படின்னு பயங்கரமா பேசப்பட்டது. ஒன் நைட் அப்படிங்கிறது ஓர் இரவு அப்படிங்கிறது. அந்த நாடகத்துக்கு பயங்கரமான சிறப்பு பேச்சு, எல்லா இடத்துலயும் பயங்கரமா பெருமையா பேசப்பட்டது. அதனால அண்ணாவுக்கு தென்னாட்டின் பெர்னாட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தது கல்கி. அப்ப இதெல்லாம் போக அண்ணா 1942 திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி 1953 நம் நாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, நம் நாடு. 1956 ஹோம்லேண்ட். 1966 ஹோம் ரூல். இது எல்லாமே அண்ணாவோட பத்திரிகைகள் தான். சரியா? அண்ணா வந்து யாருக்கு லெட்டர் எழுதினாலும் சரி, அண்ணாவோட லெட்டர் யாருக்கு எழுதினாலும் முதல்ல எப்படி தொடங்குறது அப்படின்னா, தம்பிக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் முதல்ல. அண்ணா எழுதுற முதல் வார்த்தை தம்பிக்கு அப்படிங்கிறது தான். அண்ணாவோட சில வாசகங்கள் அல்லது பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாழ்க வசவாளர்கள். வாழ்க வசவாளர்கள், யார் வந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். இரண்டாவது, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அடுத்து, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். மறப்போம் மன்னிப்போம். மறப்போம் மன்னிப்போம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது ரொம்ப முக்கியமானது. மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது எல்லாமே அண்ணாவோட வாசகங்கள். சரி, அண்ணாவோட இலக்கிய பங்களிப்பு என்னன்னு பார்க்கலாம். லிட்ரேச்சர் சார்ந்து அண்ணாவோட பங்களிப்பு என்ன அப்படின்னா, இவர் எப்போதுமே அவரோட சொந்த பெயரை பயன்படுத்துறது இல்லை, பெண் நேம் தான் பயன்படுத்துவாரு, புனைப்பெயர்கள். ஏற்கனவே நம்ம பெரியாருக்கு சித்திரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு பெண் நேம் மாத்திருக்கோம் இல்லையா, புனைப்பெயர். அதே மாதிரி நம்ம அண்ணாவுக்கும் நிறைய புனைப்பெயர்கள் இருக்கு. அதுல முக்கியமானது சௌமியன், பரதன், நக்கீரன், சம்மட்டி. இதெல்லாம் அண்ணா பயன்படுத்தின புனைப்பெயர்கள். சௌமியன், பரதன், நக்கீரன், சம்மட்டி. அப்புறம் அண்ணாவோட முக்கியமான டிராமா நாடகம். அண்ணாவோட ஃபர்ஸ்ட் டிராமாவே இதுதான். அண்ணாவோட ஃபர்ஸ்ட் டிராமா சந்திரோதயம். சந்திரோதயம், சந்திரோதயம் இதுதான் அண்ணாவோட முதல் நாடகம். முதல் நாடக நூல் இதுதான். அப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒன் நைட், ஓர் இரவு, வேலைக்காரி, வேலைக்காரி,
இதெல்லாம் அண்ணாவோட டிராமா தான். அப்புறம் அது வரைக்கும் ஒருத்தரோட பேர் வெறும் கணேசன் மட்டும்தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிறது அண்ணாவோடது. சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் இதுல நடிச்சதுக்கு அப்புறம் தான் வெறும் கணேசனா இருந்தவர் சிவாஜி கணேசனா மாறினார். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் இதுக்கப்புறம் தான் கணேசன் சேஞ்ச் டு சிவாஜி கணேசன். அது காரணம் அந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அண்ணாவோட டிராமா. அடுத்து அண்ணாவோட முதல் சிறுகதை. அண்ணாவோட முதல் சிறுகதை அதுக்கு பேர் கொக்கரக்கோ. கொக்கரக்கோ. அண்ணாவோட முதல் கவிதை அது காங்கிரஸ் ஊழல். காங்கிரஸ் ஊழல். அண்ணாவோட முதல் புதினம் வீங்கிய உதடு. வீங்கிய உதடு. அண்ணாவோட முதல் குறும்புதினம். அண்ணாவோட முதல் குறும்புதினம் கோமளத்தின் கோம். இதுதான் அண்ணாவோட முதல் குறும்புதினம். இவ்வளவுதான் அண்ணா. அண்ணாவை பத்தி வரலாறு முடிஞ்சது. இன்னொன்னு அண்ணா வந்து மார்ச் 6 பதவி ஏற்றார் இல்லையா? பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னா, எந்த விதமான அரசு அலுவலகங்கள்லயும் கடவுளோட புகைப்படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்தவரும் அண்ணா. அதே மாதிரி அண்ணா இறந்து போயிட்டாரு 1969 பிப்ரவரி 3. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல டெம்பரரியா சிஎம் இருந்தது வி.ஆர். நெடுஞ்செழியன். அவர் தான் டெம்பரரியா இருந்தார். டெம்பரரி சிஎம் வி.ஆர். நெடுஞ்செழியன். அப்புறம் தான் கட்சி யாருக்கு போச்சு? ஐயா கலைஞருக்கு போச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதுதான் அவரோட வரலாறு, அண்ணாவோட வரலாறு. இன்னொன்னு அண்ணாவை பத்தி ஒரு வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, மைக்கேல் ரானடைன்னு ஒரு ஆள் இருந்தார். மைக்கேல் ரானடை. இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பயங்கரமான சுதந்திர போராட்ட வீரர். எங்க உள்ளவர் கோவா சேர்ந்தவர். அங்க போர்ச்சுகீஸை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணி அந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மைக்கேல் ரானடே அப்படிங்கிறவரை நாடு கடத்திட்டாங்க. அவங்களோட சொந்த நாடு போர்ச்சுகலுக்கு. அங்க போய் சிறையில போட்டாங்க. இப்போ அண்ணா வந்து தற்செயலா எங்க போறாரு அப்படின்னா, போப் அப்படிங்கிறவர் யாரு? உலக கிறிஸ்தானிய மதத்துக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அப்படிப்பட்ட போப்பை சந்திக்கிறதுக்கு போறாரு அண்ணா. எப்போதுமே இந்த போப் இருக்க இடத்துல எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கும் அப்படின்னா, இதான் வெளியில செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்க யாராவது நம்ம போப்பை பார்க்க வந்தா உள்ள போய் ஒரு 5 நிமிஷம் டைம் அதுக்குள்ள வந்துடணும். இல்லை அப்படின்னா செக்யூரிட்டி உள்ள போவாங்க, அந்த ஆளை தூக்கிட்டு வந்துருவாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இதே மாதிரி அண்ணா போறாரு, உள்ள போய் பேசுறாரு. திரும்ப 5 நிமிஷம் தாண்டது செக்யூரிட்டி உள்ள வராங்க. ஆனா போப் என்ன சொல்றாருன்னா, நீங்க போங்க, நான் இவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அண்ணாட்ட மட்டும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேச்சு திறமை. அப்பதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா எங்களுடைய நாட்டுல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரை உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய நாடான போர்ச்சுகல்ல அவரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க ஏதாவது பேசி ஒரு வேலை நடந்ததுன்னா சந்தோஷம் தானே. அதனால பேசி அவர் எப்படியாவது வெளில கொண்டு வாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு அண்ணா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் எல்லாம் பேசி ஒரு வழியை அந்த மைக்கேல் 2 பேர் ரிலீஸ் பண்றாங்க. இதை ரிலீஸ் பண்ணவரு அப்படி தமிழ்நாட்டுல நம்மளை சொல்ற அளவுக்கு யார் இருக்கா, உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரம் வர்றவரு இங்க வந்து அண்ணாவை பார்க்க தான் வர்றாரு. ஆனா அண்ணா நேரம் உயிரோட எல்லாம் அவர் இறந்து போயிட்டார். அந்த மாதிரி ஒரு சோக சம்பவம் இருக்கு. அந்த மாதிரி அண்ணாவோட பேச்சு திறமை எதையும் சாதிக்கும். பயங்கரமான ஒரு பேச்சு திறமை அண்ணாவுக்கு. ஓகேவா? சரி, இதோட அண்ணா ஓவர். அடுத்து நம்ம பாக்குறது ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி. ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சி. அண்ணால இருந்தார் நீதி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப அந்த நீதி கட்சி எப்படி வந்தது, எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதுனா, இது 1916 தொடங்கப்பட்டது. நவம்பர் 20.
சரி, இந்த கட்சி எதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது? எப்போதுமே ஒரு இயக்கம் தொடங்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்து இப்ப நமக்கு இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500க்கு மேல அரசியல் கட்சிகள் இருக்கு. அப்போ ஏன் புதுசு புதுசா இன்னும் இன்னைக்கு கூட புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருப்பாங்கன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கட்சியெல்லாம் எதுக்கு? இப்ப இத்தனை வருட காலமா இருந்த கட்சிகள்லாம் அவங்களோட வேலையை சரியா செய்யாததுனால தானே புதுசு புதுசா கட்சி தொடங்கப்படுது இல்லையா? அதே மாதிரி இங்க 1885லயே இந்திய நேஷனல் காங்கிரஸ் தொடங்கியாச்சு. அவங்க அவங்களோட வேலையை சரியா செஞ்சிருந்தா இப்போ இந்த மாதிரி கட்சிகள்ல உருவெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ இதெல்லாம் தொடங்குறதுக்கு இவங்க எந்த நோக்கத்துக்காக தொடங்குறாங்க? நான் பிராமின், பிராமணர் அல்லாதவர்களின் நலனுக்காக தொடங்கப்பட்டது. நான் பிராமணோட வெல்ஃபேருக்காக தொடங்கப்பட்டது. நான் பிராமின் வெல்ஃபேர், பிராமணர் அல்லாதவர்களின் நலனுக்காக. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால அவங்களுக்கு இந்த தொடங்கும் அப்படின்னா, இதுக்கு ஆரம்ப காலம் எங்க இருக்கு அப்படின்னா வேதிக் பீரியட், வேத காலம் இருக்கு இல்லையா? வேத காலகட்டத்தில் என்ன இருந்தது பிரச்சனை? மொத்தம் அந்த வர்ணா சிஸ்டம்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணா சிஸ்டம் இருந்தது. அங்க இருந்து தொடங்கினதுதான். இப்போ இந்த மக்களை இங்க இருந்தே ஜாதியால பிளவுபடுத்தியாச்சு. அதுல ஒரு குரூப்ப கீழே வச்சிட்டு இருக்கோம், இன்னொரு குரூப்ப கூட்டத்துல கூட சேர்க்கறது இல்லை. அதான் அவர்னாஸ் பஞ்சமாஸ். இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஜாதி பெரிய அளவுல ரோல் பிளே பண்ணிட்டே இருக்கு. ஜாதிங்கிறத பிரச்சனை. அப்ப இந்த ஜாதிங்கிற பிரச்சனைக்கு எப்போ முதல்ல எதிர்ப்பு தொடங்குது அப்படின்னா, இன்னொன்னு இந்த ஜாதிக்கா 1856ல இந்த ராபர்ட் கால்டுவெல்னு ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக் தான் கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜ், தென்னிந்திய அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது. அப்ப இவர் திராவிடம் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருந்தார். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜ், தென்னிந்திய அல்லது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது இந்த புக்கோட பேர். இத ராபர்ட் கால்டுவெல் எழுதியிருந்தாரு. இவர் திராவிடம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாரு. இவர் தான் முதல்ல அந்த திராவிடம் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தினது. இன்னொன்னு, இங்க உயர்ந்த இடத்துல எல்லாம் யார் இருக்கா அப்படின்னா பிராமின், தாழ்ந்த இடத்துல இங்க அவர்னாஸ், பஞ்சமாஸ், சூத்திரர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. டாப் லெவல்ல இருக்கிறது எல்லாமே பிராமின்ஸ். அப்போ இதை எதிர்த்து முதல்ல ஒரு குரல் கொடுக்கணும்னு முடிவு பண்ணது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 1882 அயோத்தியாசுல பார்த்தோம் திராவிடர் கழகம். இவங்க தான் முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது. தாழ்த்தப்பட்ட இன மக்களும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி. இது 1882. அப்புறம் 1893 இதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததா ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க. ஆதி திராவிட மகாஜன சபா இதெல்லாம் எதுக்கு? இங்க நான் பிராமினோட நலனுக்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான். ஆதி திராவிட மகாஜன சபா. அப்புறம் 1904 ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆகுது. 1904 அந்த புக்கோட பேரு தமிழ்ஸ் 1800 இயர்ஸ் ago, 1800 வருடங்களுக்கு முன்னாள் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு புக். சரி, இந்த புக் எதுக்கு? 1800 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள்ட்ட ஜாதி பேதமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த புக்ல இருக்கு. இதை எழுதினவர் தான் கனகசபை பிள்ளை. இதை எழுதினவர் தான் கனகசபை பிள்ளை அப்படிங்கிறவரு. 1904. ஓ, ஜாதியே இல்லாம தான் ஒரு கூட்டம் ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துருக்கு. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? ஜாதி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துருச்சு. அடுத்து 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. இது தொடங்கினது பி சுப்பிரமணியன் அண்ட் புருஷோத்தம நாயுடு. ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆருங்க. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்.
ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1909 மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்படுது. இது பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்த்து அவங்களோட நலனுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதை தொடங்கினது சுப்பிரமணியனும் புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிறவங்க. இது இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா லாயர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே லாயர்ஸ். இது 1909. அடுத்து 1911 காலகட்டத்துல சென்சஸ் எடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த சென்சஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல பிராமின்ஸ்னு பார்த்தோம்னா வெறும் 3% தான் இருக்காங்க. பிராமின்ஸோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா வெறும் 3% தான். ஆனா அவங்க எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு இருக்காங்கன்னா மோர் தென் 90% கிட்ட அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ரிப்போர்ட் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். பிராமின்ஸ் வெறும் 3% தான். அப்போ இதெல்லாம் வச்சுதான் அலெக்சாண்டர் கேடிவ் தலைமையில ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1913. ராயல் கமிஷன் அப்படின்னு பேரு. இந்த ராயல் கமிஷன் எதுக்கு? உண்மையிலேயே எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல, அதாவது கவர்மெண்ட் வேலையில நான் பிராமின்ஸ் எவ்வளவு இருக்காங்க, பிராமின்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக. அதுதான் அலெக்சாண்டர் கேடிவ் தலைமையில கொண்டு வரப்பட்டது. அதில் தான் ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க, 3% ஆஃப் ப்ராவின்ஸ் ஆக்குபைஸ் 97% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பயங்கரமான ஒரு செய்தி. இப்போ இந்த மக்களை, பிராமணர் அல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது? அதுதான் நம்ம கவர்மெண்டோட அடுத்த நோக்கமா இருந்தது 1913 அப்புறம். சரி, இப்போ 1912 இந்த பிராமணர்களுக்காக வேற என்ன நடந்தது அப்படின்னா, சி நடேசன் அப்படிங்கிறவரு, அது மட்டும் இல்லாம வீரசாமி, துரைசாமி, அந்த மாதிரி ஆட்கள்லாம், வீரசாமி, துரைசாமி, வீரசாமி, துரைசாமி, சரவணப்பிள்ளை, சரவணப்பிள்ளை, இவங்க எல்லாம் சேர்ந்து, இதுல செக்ரட்டரியா இருந்தவர் தான் சி நடேசன். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு தொடங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து, அதுதான் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு பேரு. மெட்ராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் ஐக்கிய கழகம் தொடங்கப்பட்டது 1912. அப்புறம் தான் பாக்குறாங்க, எதுக்கு நமக்கு இந்த ஐக்கியம் அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இந்த பேரைய ரீநேம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் 1913 தான் இந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகம் என்ற பெயர் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் என பெயர் மாற்றப்பட்டது. மெட்ராஸ் திராவிடர் சங்கம், மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் என பெயர் மாற்றப்பட்டது. அது 1913. இந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த அமைப்பின் சார்பா ஒரு 2 புக் ரிலீஸ் ஆச்சு. 2 புக். இது 1915 காலகட்டம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் ரிவோல்ட், கடித கிளர்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து இந்த 1915 வந்து இந்த 2 புக்குக்கும். லெட்டர் ரிவோல்ட், அது என்ன? லெட்டர் ரிவோல்ட்னா கடித கிளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, 2 புக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக இந்த புக்கு எழுதப்பட்டது இல்லை, கடிதங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தொகுக்கப்பட்டது. அப்போ அந்த 2 புக்ல என்னென்ன புக்கெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு, இது மெஜாரிட்டி வந்த கடிதங்கள் யாரோடது அப்படின்னா நான் பிராமினோடது. அதனால நான் பிராமின் லெட்டர்ஸ், நான் பிராமின் லெட்டர்ஸ், பிராமணர் அல்லாதவர்களின் கடிதங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 21 லெட்டர். அந்த லெட்டர்லாம் சேர்த்து ஒரு புக்கா கம்பைல் பண்ணாங்க. இதை கம்பைல் பண்ணது யாரு அப்படின்னா, கம்பைல்டு பை என்எஸ்கே. என்எஸ்கேனா யாருங்கிறது வரலாற்றுல குறிப்பிடப்படல, என்எஸ்கே தான் தொகுத்திருக்காரு அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. சரியா, இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு புக்கு திராவிடர் நான்காவது கடிதம், பிரபலங்கள், திராவிடியன் ஒர்த்திஸ், திராவிட பெருமக்கள் அல்லது எதுவுமே கிளியரா கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட், ஒன் செகண்ட், ஒன் செகண்ட்.
இப்ப கிளியரா கேக்குதுங்களா? இப்பதான் சார் வாய்ஸ். ஓகே, சரி. முதல்ல நான் பிராமின் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது அது 21 லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு புக்கை கம்பைல் பண்ணிருங்க. அந்த கம்பைல் பண்ணவரோட பெயர் தான் NSK. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, திராவிடியன் ஒர்த்திஸ், தமிழ்ல திராவிட பெருமக்கள் அல்லது திராவிட பிரபலங்கள் அப்படிங்கிறது. இதுவுமே என்ன அப்படின்னா, சங்கரன் நாயர் அப்படிங்கிறவர் அந்த காலகட்டத்துல ஜட்ஜா இருந்தார். அப்போ ஒரு நீதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய தெரியும், நிறைய வழக்குகள்லாம் தெரியும். அப்ப பிராமணர் அல்லாத மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு புத்தகம் வடிவத்துல வெளிவந்தது. இந்த திராவிடியன் வர்த்தீஸ் அப்படிங்கிறவரை அந்த புக்கை எழுதினவரு சங்கரன் நாயர். சங்கரன் நாயர். சரியா? இந்த 2 புக்கும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்துதான் 1916ல நம்ம நடேசன் இருக்காரு இல்லையா, அவரு திராவிடியன் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒண்ண தொடங்கினார். திராவிடியன் தமிழ்ல திராவிடர்கள் தங்கும் விடுதி அப்படின்னாரு. சரி, எதுக்காக இவர் ஹாஸ்டல்ல தொடங்கணும்? இதெல்லாம் எங்க தொடங்குறாங்கன்னா நம்ம திருவல்லிக்கேணியில, சென்னையில தான் தொடங்குறாங்க. சரி, எதுக்காக இந்த ஹாஸ்டல்? அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க படிக்க போயிருக்காங்க பட்டணத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா பகுதியில இருந்து எங்க போறாங்க அப்படின்னா எல்லாம் சென்னை நோக்கி போயிட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு. அப்ப சென்னைக்கு போறது யாரு? எல்லாம் நான் பிராமின்ஸ் போகும்போது அவங்கள தெருவுல கூட விட மாட்டாங்க. ஏன்னா தெருவுல எல்லாம் பிராமின்ஸ் இருக்காங்க இல்லையா, தொட்டாலே தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்துல தெருவில் நடந்து போறதே கஷ்டம். அப்போ அப்போ கல்லூரி போகணும் அப்படின்னா தங்குறதுக்கு இடம் வேணும். தெருவில் நடக்கிறதே தீட்டுன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல யார் தங்குறதுக்கு இடம் தருவாங்க? அப்போ அங்க வரக்கூடிய பசங்கள் தங்கினா தானே படிக்க முடியும். அப்ப தங்குறதுக்கு முதல்ல ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லிதான் நடேசன் அப்படிங்கிறவரு இந்த திராவிடியன் ஹாஸ்டல் அப்படிங்கிறவங்க தொடங்கியிருப்பாரு. நடேசன். அது உண்மையிலே மிகப்பெரிய நல்ல விஷயம் இல்லையா? திராவிடர் தங்கும் விடுதி. இதுவும் 1916ல தொடங்கப்பட்டது திருவல்லிக்கேணியில. அடுத்து இதே 1916ல தான் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கப்பட்டதுதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தமிழ்ல தென் இந்திய நல உரிமை சங்கம். தென் இந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, இந்த அமைப்பை தொடங்குறதுக்கு முக்கியமான ஆட்கள்லாம் யாரு அப்படின்னா நடேசன். ஏற்கனவே பார்த்திருக்கோம், அவர் இந்த அமைப்புகள் சார்ந்த இருந்துகிட்டே வந்த நபர் தான் நடேசன் அப்படிங்கிறவர். அடுத்து பி டி தியாகராஜர். பி டி தியாகராயர், தமிழ்ல தியாகராயர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரி. அடுத்து மூணாவது TM நாயர். இந்த 3 பேரும் முக்கியமான ஆட்கள். இவங்கள ட்ரைமூர்த்திஸ், மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. சரியா? மும்மூர்த்திகள் இந்த 3 பேரும் நடேசன், பி டி தியாகராயர், TM நாயர். இது போக வேற யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா MC ராஜா, அவரும் இதுல ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர். இது எல்லாம் போக முக்கியமான ஒரு பெண் தலைவர், அவங்க பேரு அலமேலு மங்கை தாயம்மாள். அலமேலு மங்கை தாய்மால் இப்படின்னு ஒட்டுமொத்தமா ஒரு 30 பேர் சேர்ந்து தொடங்கின அமைப்பு தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. சரி, இதுல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இது தொடங்கியாச்சு. ஆனா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய பார்ட்டி யாரு? காங்கிரஸும் இருக்குது. இன்னொன்னு, இதே 1916ல தொடங்கப்பட்ட இன்னொரு அமைப்பு ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம். அப்ப 1916ல 2 அமைப்பு தொடங்கியிருக்காங்க. ஒன்னு ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இன்னொன்னு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF அப்படிங்கிறது. சரி, இந்த 2 எப்படிப்பட்ட கோட்பாடுகளை கொண்டது அப்படின்னா, இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல மெஜாரிட்டி யார் இருக்கு அப்படின்னா பிராமின்ஸ். இங்க தொடங்கின SILF இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இதுல யார் இருக்கா அப்படின்னா மெஜாரிட்டி நான் பிராமின்ஸ். இப்போ இந்த மாதிரி 2 அமைப்புமே எப்போதுமே பிரச்சனை தான் பண்ணக்கூடும். இவங்க அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, HRM இவங்களை SILF கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. HRM பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை தொடங்கினது யாரு? ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அன்னி பெசன்ட். அப்ப நம்ம இந்த SILF இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த அம்மா இருக்காங்க இல்லையா அன்னி பெசன்ட், இதுல மெஜாரிட்டி யார் இருக்கா? பிராமின்ஸ். இப்போ இந்த அமைப்பு யாருக்கானது? பிராமணர்களுக்கானது. அப்ப இந்த அம்மா யாரு? அயர்லாந்துல இருந்து வந்த ஐயங்கார் அப்படின்னு சொல்லி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. HRM என்ன சொல்லுவாங்க? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இல்லையா, இது சாதாரண பார்ட்டி கிடையாது, இது ஒரு ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் அந்த காலகட்டம் போயிட்டு இருந்தது. சரி, இப்போ இதுல
நம்ம சி நடேசன் அப்படிங்கிறவரை பார்த்தோம் இல்லையா? அவர் ஏற்கனவே நிறைய அந்த திராவிட அமைப்புகள் இருந்த ஒரு ஆளு. அதனால அவர் பிரச்சனை இல்லை, இந்த அமைப்புல வந்தது ஆச்சரியம் இல்லை. இந்த பிடி தியாகராயர் எப்படி ஒரு பெரிய ஜமீன், பெரிய பணக்கார குடும்பம். இவர் ஒரு கோவிலுக்கு நன்கொடை கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்ப நாமளே இருக்கோம், ஒரு படத்துக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அங்க முதல் மரியாதை நமக்கானதா தான் இருக்கும் இல்லையா? ஆனா இவர் 10,000ன்றது அப்பவே அந்த கோடி கணக்கு. அப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. முதல் மரியாதை இவருக்கு இல்லை, யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒரு விதா கூட கொடுக்காத பிராமினுக்கு பயங்கரமான மரியாதை இருக்கு, வரவேற்பு இருக்கு. அப்பதான் இவருக்கு புரியுது, எவ்வளவுதான் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சரி, பிராமின்ற ஒன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறது. இப்போ அந்த பிராமணர் அல்லாத மக்களுக்கு யோசிக்கிறது, நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருந்துமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ பண வசதி எந்த வசதியும் இல்லாத பிராமணர் இல்லாத மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அமைப்பு தொடங்க வருது. அதே மாதிரி இந்த டீம் நாயர் இருக்கார் இல்லையா? இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, இவர் ஒரு டாக்டர். இவரு உங்க டெல்லியில இம்பீரியல் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. இப்போ அந்த எலெக்ஷன்ல இவரு நிக்கிறாரு, இன்னொரு பிராமின் நினைக்கிறாங்க. பிராமின் யார் அப்படின்னா, இவரை விட இந்த குவாலிஃபிகேஷன் எல்லா விதத்துலயும் கம்மி. இவரு டிஎம் நாயர் அப்படிங்கிற ஒரு டாக்டர். ஓ, அதாவது அங்க உள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம டாக்டரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம பிராமின் இல்லையே, அதான் அங்க பிரச்சனை. அப்ப அந்த டீம் நாயரும் அவர் எலெக்ஷன் நிக்காங்க. எலெக்ஷன் கடைசியில யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, நம்ம பிராமணர் இருக்காருல்ல, அவர் ஜெயிக்கிறாரு, டிஎம் நாயர் தோத்துறாரு. அப்பதான் எல்லாத்துக்கும் என்ன தோணுது, இங்க பிராமணர் அல்லாத மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்ப என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு இயக்கம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுலயும் இந்த பிடி தியாகராயரும் டீம் நாயர் இருக்காங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரோட கருத்து எப்போதுமே ஆப்போசிட், அது ஆப்போசிட் போல்ஸ்ல தான் இருக்கும், ஒருபோதும் நேர்கருத்தாவே இருக்காது. கடைசியில இவங்க ரெண்டு பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து விட்டது யார் அப்படின்னா சி நடேசன். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தது சி நடேசன் தான். அதனாலதான் சி நடேசன் இன்னொரு பேர் இருக்கு, சமரச சித்தர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெண்டு பேரும் சமரசம் பண்ணிருக்காருல்ல, அதனால சமரச சித்தர் என்ற பட்டம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சி நடேசன். Okay? சரி, இப்போ காட்சிக்குள்ள போயிடலாம். மும்மூர்த்தியில் சேர்ந்து தொடங்கியிருக்காங்க. இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் தலைவர் இருக்கிறவரு பிடி தியாகராயர். அவர் தான் முதல் தலைவர். நல்ல பண வசதி படைச்ச ஒரு ஆளு கூட, அவர் தான் முதல் தலைவரா இருக்கிறார். சரி, இப்போ நவம்பர் 20 தொடங்கி இருந்த கட்சி, டிசம்பர் 20 1916, கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு, பிராமணர் அல்லாதவரோட நலனுக்காகத்தானே நம்ம இந்த கட்சியை தொடங்கியிருக்கோம். அப்போ பிராமணர் அல்லாத நலனுக்கு முதல்ல நம்ம டேட்டாவை போய் சேரணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்மளோட கொள்கை என்னன்றது அவங்களுக்கு போய் சேர்ந்தனா அவங்க நம்ம கட்சியில் நினைவாங்க. அப்போ நம்ம கொள்கையை வெளியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப டிசம்பர் 26 1916 பிராமணர் அல்லாதவர்களுக்கான கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறது வெளியிடப்படுது. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது பிராமணர் அல்லாதவரின் கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதை ரிலீஸ் பண்றது நம்ம பிடி தியாகராயர் தான். இதை ரிலீஸ் பண்றது பிடி தியாகராயர். இதே டிசம்பர் 20. இந்த பிடி தியாகராயர் இருக்கார் இல்லையா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, எப்போதுமே ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பார். அதனால வெள்ளுடை வேந்தன் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. வெள்ளுடை வேந்தன். அப்புறம் இந்த டிஎம் நாயர் இருக்கார் இல்லையா? அவருக்கு ஒரு பேர் இருக்கு. டிஎம் நாயருக்கு திராவிட லெனின் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இந்த திராவிட லெனின் அப்படிங்கிற பேரை கொடுத்தது ஐயா ஈவேரா. சரி. சரி, இப்போ கட்சிக்குள்ள போயிடலாம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SIL. இந்த அமைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், என்ன பண்ணணும், முதல்ல பத்திரிகை தேவை. அப்போ என்னென்ன பத்திரிகை எல்லாம் நியூஸ் பேப்பர்ல இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்ல, தமிழ் பத்திரிகையோட பெயர் திராவிடன். அங்க அண்ணா தொடங்குனது திராவிட நாடு. சரியா? இது திராவிடன். இந்த திராவிடன் அப்படிங்கிற இந்த பத்திரிகையை பாத்துக்கிறதுக்கு யாரை நியமிக்கப்பட்டது அப்படின்னா, பார்த்தசாரதி, சரி, பக்தவச்சலம் பிள்ளை. பக்தவச்சலம் பிள்ளை. அப்புறம் ரெண்டாவது தெலுங்கு மொழியில பத்திரிகை தொடங்கப்பட்டது. இது ஆந்திர பிரகசிக்க. ஆந்திர பிரகசிக்க. இதை பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு சி நடேசன். சரி, பக்தவச்சலம் பிள்ளைக்கு அப்புறம் பார்த்தசாரதி நாயுடு. பார்த்தசாரதி நாயுடு.
அடுத்து மூணாவது இங்கிலீஷ்ல ஒரு பத்திரிகை வெளிவந்தது, அதுதான் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை தான் பின்னால கட்சியோட பெயராகவும் மாறிச்சு. இதை பார்த்துக்கிட்டவர் டிஎம் நாயர். இப்படி முதல் பத்திரிகை தமிழ்ல திராவிடன், அதை பார்த்துக்கிட்டது பக்தவச்சல பிள்ளை. ரெண்டாவது தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா, இந்த பத்திரிகை பார்த்துக்கிட்டது பார்த்தசாரதி நாயுடு. மூணாவது இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை, அதை பார்த்துக்கிறது டிஎம் நாயர். இப்படின்னு பத்திரிகை எல்லாம் தொடங்கியாச்சு. எதுக்கு? தன்னுடைய கொள்கைகளை நம்ம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அவங்களோட நோக்கம். இந்த 3 பத்திரிகைகள் தான் நம்ம நீதி கட்சியோட மூளையாவே இருந்தது. சரியா? அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டது. இப்போ 1916ல ஒரு வழியா கட்சியை தொடங்கியாச்சு. இப்போ இந்த கட்சியோட முதல் மாநாடு நடக்குது 1917ல. முதல் மாநாடு நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது. கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி அப்படிங்கிற இடத்துல தான் முதல் மாநாடு. கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி, ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், அங்கதான் முதல் மாநாடு நடக்குது. இதுக்கு ஹெட் தலைமை வைக்கிறது யாரு அப்படின்னா ராமராயலிங்கர். ராமராயலிங்கர் இவர் தான் ஹெட். ராமராயலிங்கர் அல்லது பனகல் ராஜா அப்படின்னு சொல்லணும். சரியா? இவர் தான் இங்க ஹெட்டா இருக்கிற முதல் மாநாடு 1917. சரி, இப்போ மாநாட்டுல எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இதே வருஷம் நமக்கு இன்னொரு ஆஃபர் வருது 1917. அந்த ஆஃபருக்கு பேர் தான் ஆஃபர்ன்ற ஒரு டிக்ளரேஷன் மாதிரி சொல்லலாம். டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா டிக்ளரேஷன், சரி டிக்ளரேஷன் சொல்லலாம். என்ன அப்படின்னா நம்ம அன்னிபெசன்ட் அம்மையா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட் படி நம்ம இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தன்னாட்சி வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு நாங்களும் தன்னாட்சி தரோம் அப்படின்னு ஒரு அறிவிக்கை விடுறாங்க இல்லையா. அதுதான் 1917 ஆகஸ்ட் 20 அந்த டிக்ளரேஷன் கொடுத்ததுமே நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, அதுக்கு மிகப்பெரிய கூட்டத்தெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. 1917 டிஎம் நாயர், நல்லா கவனிச்சுக்கணும், திரும்பியும் சொல்லிடுறேன், 1916 தொடர்ந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஆச்சாரம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட், இதோட தலைமை யாரு? அன்னி பெசன்ட் பிரிட்டிஷ் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய மக்களுக்கு தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்க, சரி நாங்க தன்னாட்சி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி செய்யறோம், அதுக்கு நீங்க என்னென்னலாம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்கறாங்க. அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, மக்களோட சேர்ந்து நிறைய கருத்து கேட்பு கூட்டம் போடுறாங்க. அப்படி போட்டப்பட்டதான் 1917 சென்னையில. அதுல டிஎம் நாயர் பயங்கரமா பேசியிருப்பாரு. அந்த பேச்சுக்கு பேரு ஸ்பார்டான் பேருரை அப்படின்னு பேரு. ஸ்பார்டான் ஸ்பீச், ஸ்பார்டான் பேருரை அப்படின்னு பேரு. 1917 பேசுனது டிஎம் நாயர். சரி, இப்ப எல்லாம் பேசி முடிச்சாச்சு. முடிவு என்ன? இந்திய மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைப்படுது? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட நோக்கம். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு கிளாஸ்ல ஏங்கிற கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு லீடர், பிங்கிற கிளாஸ்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 2 லீடர், 150 பேர் இருந்தாங்கன்னா 3 லீடர், 200 இருந்தாங்கன்னா 4 லீடர். இப்படி கரெக்டா இருக்கணும், ப்ரொபோர்ஷனேட் இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, ஏங்கிறதுல வெறும் 50 பேர் தான் இருக்காங்க, அதுல 10 பேர் லீடரா இருக்காங்க. ஆனா இங்க டீல 200 பேர் இருக்காங்க, ஆனா இங்க ஒரே ஒரு லீடர் தான். இப்படி மாத்தி மாத்தி இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது. அப்ப இதை போய் இங்க பிரிட்டிஷ் ஆபீசரா இருக்கக்கூடியவர் மாண்டேகு அண்ட் செம்ஸ்ஃபோர்ட், மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட், இவர் தான் வைஸ்ராய். செம்ஸ்ஃபோர்ட் தான். இவர்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் எங்க மக்களுக்கு வேணும் அப்படின்னு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம டீம் ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை எஸ்ஐஎல்எஃப்ல இருந்து இங்க இருந்து நாம போய் ஏன் இங்க உள்ள பிரிட்டிஷ்காரங்க சொல்லணும், நம்ம நேரம் அங்க போயிடும் அப்படின்னு சொல்லி பிரிட்டனுக்கு கிளம்பிட்டேன். 1918 வென் டு பிரிட்டன். அங்க போயாச்சு. டிஎம் நாயர் தலைமையில ஒரு படை பிரிட்டனுக்கு போயது. சரி, அங்க போய் பேசிட்டு வந்தாச்சு. வந்துட்டோம், அவங்களுக்கு திருப்தி இல்லை. உண்மையிலேயே நம்ம சொன்னதெல்லாம் சரியா தான் செஞ்சிருக்கோமா இல்லையா, வேற எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்பவும் 1919 ரெண்டாவதும் ஒரு முறை போனாங்க. அப்படி போன போதுதான் டிஎம் நாயர் இறந்து போயிட்டார். டிஎம் நாயர் இறந்து போயிட்டார். அவர் தான் இந்த படையவே வழி நடத்தி கொண்டு போனது. கடைசியில் அவரே இறந்து போயிட்டார். இந்த டிஎம் நாயர் யாரு அப்படின்னா, இவர் பை பர்த் இவர் ஒரு கேரளைட், ஒரு மலையாளி. இப்போ கேரளா தான் இவரோட பூர்வீகம். அப்படிப்பட்டவர் தான் இங்க வந்து இந்த போராட்டங்களோட வழி நடத்திட்டு இருந்தாரு. இந்த டிஎம் நாயரோட பத்திரிகை ஒண்ணு இருக்கு. அந்த பத்திரிகையோட பேரு ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது அந்த பத்திரிகையோட பேர். ஓகேவா? சரி, இப்போ டிஎம் நாயர் போனதுக்கு அப்புறம் அந்த இறந்து போயிட்டார் இல்லையா, அப்ப அந்த இடத்துல யார் இந்த படையில வழி நடந்தது அப்படின்னா கேவி ரெட்டி அப்படிங்கிறது. கேவி
ரெட்டி அவர் தான் இந்த கூட்டத்துல வழி நடத்தும். சரி, இப்போ டீம் நேரம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. டீம் நேரம் இறந்து போயாச்சு. இப்போ 1919 நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி. இந்திய அரசு சட்டம் 1919. அந்த 19 என்ன சொல்றாங்க? நீங்க சுயாட்சி கேட்டு இருந்தீங்கல்ல, தன்னாட்சி, உங்களுக்கு நாங்க தேர்தல் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்ப தேர்தல் நடத்த போறோம்னு சொன்னதும் தேர்தல் நடந்தது எப்போ? 1920 எலெக்ஷன் டைம். இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல எல்லாமே ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த டயார்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எங்களால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறாங்க. டயார்ச்சினா என்ன? இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது. இந்தியர்கள் ஆட்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே நாம ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். அப்போ இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது நம்ம ஆட்களுக்கு பெரிய அளவுல சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால அது முக்கியமா யார்? இந்திய நேஷனல் காங்கிரஸ். இந்த இரட்டை ஆட்சி முறையெல்லாம் ஒத்து போகாது. ஏன்னா ஆட்சிங்கிறது ஒரு ஆள் பண்ணணும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரட்டை ஆட்சி முறையில நடந்ததுனால யாரும் தேர்தலில் பங்கெடுக்க கூடாது அப்படின்னு காந்தி சொல்லிட்டாரு. ஐஎன்சில யாரும் பங்கெடுக்கவே கூடாதுன்னு சொல்லியாச்சு இந்த எலெக்ஷன்ல. அப்போ யார் பங்கெடுத்தது? முதல் எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பங்கெடுக்குது. ஒட்டு மொத்தமா 98 சீட்ல 63 சீட்டு ஜெயிக்கிறாங்க. மிக பெரும்பான்மையான வெற்றி. நம்ம இந்தியா சந்திச்ச முதல் தேர்தல் மெட்ராஸ்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிக்குது. சரி, இப்போ இந்த எலெக்ஷன்லாம் நடக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, இந்த எலெக்ஷனை நடத்துறோம்னு இப்போ சொல்லியிருந்தாங்க 1919. அப்போ உடனே 1920 நடந்துருச்சு இல்லையா எலெக்ஷன். இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படின்னா, என்ன பிரச்சனை? இப்போ நாம ஐயா ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோம், அவர் ஜெயிச்ச சிஎம் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை யார் கண்ட்ரோல் பண்றது? அவரு ஐயா சிஎம். சிஎம் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது. இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, எலெக்ஷன் நடத்துறோம் சரி, இங்க யார் இருக்கா பெரிய பதவி அப்படிங்கிறது? வைஸ்ராய்னு ஒரு ஆள் இருக்கிறார். இந்த வைஸ்ராய்க்கு கீழே டைரக்டா இங்க நடக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கையும் யாரோட கண்ட்ரோல் பார்த்துக்கோன்னா வைஸ்ராய் பார்த்துக்குவார். அப்படி ஒரு சிஸ்டம். இன்னொரு பக்கம் இங்க என்ன டிபார்ட்மெண்ட்? மிலிட்டரி, டிஃபென்ஸ், ஆர்மி, சரி நம்ம போலீஸ், இதெல்லாம் இந்த இருக்கும். இதெல்லாம் யாரு? வைஸ்ராயோட நேரடி கட்டுப்பாடுல. இன்னொரு பக்கம் இங்க வைஸ்ராய் இருக்காருன்னா அவருக்கு கீழே ஒரு கவர்னர், அவருக்கு கீழே நம்ம மக்கள். அப்ப நம்மளுக்கு மக்கள்லாம் விவசாயம் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும்? இங்க இருக்கக்கூடிய கவர்னர் வைஸ்ராய். இப்போ இந்த வைஸ்ராய் மூலம் வைஸ்ராய் வைஸ்ராய் யாரை நியமிச்சிருக்காங்க? கவர்னரை. கவர்னர் இங்க உள்ள மக்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இப்படி ரெண்டு ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இது சரிப்பட்டு வராது. என்னைக்கு ஒரே ஆட்சி முறையை வருதோ அன்னைக்குதான் நம்ம காங்கிரஸ் எலெக்ஷன் நிக்கணும்னு காங்கிரஸ் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் வச்சாச்சு இல்லையா. அப்போ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது இரட்டை ஆட்சி முறையை தத்துவத்தை கொண்ட ஒரு தேர்தல். ஓகே, அதுவும் பிரச்சனை இல்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜஸ்டிஸ் பார்ட்டி எலெக்ஷன் நிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது யாருக்கு பிடிக்கல? காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் எலெக்ஷன்ல நிக்கல. அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பெரிய வெற்றி. இது ஒண்ணு, இந்த இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ ஓட்டு போடுறதுக்கு நம்ம உரிமை கொடுக்குறோம் இல்லையா, யாரு ஓட்டு போடுறது? அப்ப ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு, யாரு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது, ஹூ கேன் ஓட், அது ஒரு பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இந்த போலீஸ், மிலிட்டரின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப இவங்களுக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா. இப்ப பொதுப்பணித்துறை இருக்கு, மீன்வளத்துறை இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா. அப்ப இவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒதுக்க போறோம்? இப்ப டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, அது ரெண்டாவது பிரச்சனை. அப்ப ரெண்டு பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அதான் அடுத்த கேள்வி. டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு கேள்வி. இப்போ இந்த டைம்ல தான் இங்க ரெண்டு விதமான கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. ஒன்னு ஃபீத்தோம் கமிட்டி, இன்னொன்னு சவுத் போரோ கமிட்டி. ரெண்டு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க, சவுத் போரோ கமிட்டி. இதுல இந்த ஃபீத்தோ கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க சப்ஜெக்ட்ஸ் இல்லையா, டிபார்ட்மெண்ட்ஸ், அதை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு ரிசர்வ், இன்னொன்னு டிரான்ஸ்பர். தமிழ்ல ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது ரிசர்வ்டு, மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது டிரான்ஸ்பர். ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னா யாருக்கு ஒதுக்கப்பட்டது? பிரிட்டிஷ் அவங்களே ஒதுக்கிட்டது. அதுதான் போலீஸ், மிலிட்டரி, அந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம். வெறும் டம்மி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றப்பட்ட துறைகள், நம்ம நாட்டுக்கு நம்ம மக்கள் ரூல் பண்றது கொடுக்குறது. சரி, இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபீத்தோம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். சவுத் போரோ கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு? ஒண்ணு, நல்லா படிச்ச ஆட்கள், எஜுகேட்டடுக்கு ஓட்டு 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 போடுறதுக்கு உரிமை இருக்கு, நல்லா படிச்சிருக்கணும். ரெண்டு, நிறைய சொத்து இருக்கணும், அசட் ஹோல்டர்ஸ், நிறைய சொத்து இருக்காளுங்களும் ஓட்டு போடலாம். அப்புறம் நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கான உரிமை கொடுக்கும். அதே மாதிரி லேண்ட் லார்ட்ஸ், நிலப்பிரபுதாரர்கள், இப்படின்னு இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
சவுத் போரோ கமிட்டி ரெக்கமெண்ட். இதுல என்ன அப்படின்னா, நோ ஓட்டிங் ரைட் ஃபார் உமன், பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை 1920. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. இப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்துல முதல்ல எலெக்ஷன் நடக்குது 1920. ஜெயிச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜெயிச்சு யார் சிஎம் வர்றார் அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார். இவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. சுப்பராயலு ரெட்டியார் இவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஒரு வழியா ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனா உண்மையிலே இந்த இடத்துல யார ஆட்சிக்கு நிக்க சொன்னாங்க அப்படின்னா பிடி தியாகராயர் இருக்கார் இல்லையா, அவரை தான் ஆட்சியில நிக்க சொல்றாங்க. நீங்க தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பணம் படைச்சாலு அப்படிங்கிறதுனால. ஆனா கடைசியில என்ன முடிவாகுது அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நிறைய சொத்து பத்து இருக்கு, நான் இந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மக்களோட வரி பணத்துல நான் பணம் வாங்கி தான் இங்க இருக்கணும் அப்படின்னா அப்படி எனக்கு வாழ வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்னொன்னு, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏழை இருந்தார் அப்படின்னா அவரோட ஆட்சி நல்லா தானே இருக்கும். அதனால எனக்கு பண வசதி எல்லாம் தாராளமா இருக்கு, மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்கன்ற அளவுக்கு எனக்கு இல்லை. அதனால எனக்கு அந்த சிஎம் பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் விளையிறாரு. அப்ப நிறுத்தப்படுறவர் தான் சுப்பராயலு ரெட்டியார். அவர் சிஎம் ஆயிறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. சரி, இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது யாரு? ஜியோர்ஜ் வெல்லிங்டன் அப்படிங்கிறது. ஜியோர்ஜ் வெல்லிங்டன் இவர் கொடுத்த அன்னைக்கு சேர் தான் இன்னைக்கு வரைக்கும் சபாநாயகரோட சேரா இருந்துட்டு இருக்கு. சரியா? அப்போ 1920 இங்க சுப்பராயலு ரெட்டியார் சிஎம் இருக்காரு. அப்புறம் அப்பெல்லாம் எலெக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான். இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு பாக்குறோம் இல்லையா? அப்ப 20 வந்து அடுத்த எலெக்ஷன் 23 வரணும். அடுத்து 1921 இந்த சிஎம் சுப்பராயலு ரெட்டியார் இருக்கார் இல்லையா, இவருக்கு சில ஹெல்த் இஷ்யூ. அதனால இவர் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரிசைன். அப்ப ரிசைன் பண்ணதுனால அடுத்த இந்த இடத்துக்கு யார் சிஎம் வர்றா அப்படின்னா பனகல் ராஜா அப்படிங்கிறது. தமிழ்ல பனகல் அரசு. பனகல் ராஜா தான் சிஎம். எப்போ வரைக்கும்? 1923 வரைக்கும் அவர் தான் சிஎம். சரி, இப்போ முதல் எலெக்ஷன் முடிஞ்சது, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு ஆட்சிக்கும் வந்தாச்சு. அதுல ஒருத்தர் ராஜினாமும் பண்ணிட்டாரு. அந்த இடத்துக்கு பனகல் ராஜாவும் வந்துட்டாரு. இது முதல் எலெக்ஷன். அடுத்து 2வது எலெக்ஷன் 1923. இந்த 23ல என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு இல்லையா, இதுல ஒரு நியூ பார்ட்டி ஃபார்ம் பண்றாங்க. புதிய கட்சி உள்ள வருது. அந்த கட்சி என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சி. தமிழ்ல ஸ்வராஜ் பார்ட்டி, இங்கிலீஷ்ல ஸ்வராஜ் பார்ட்டி, தமிழ்ல சுயராஜ்ய கட்சி. சரி, இந்த சுயராஜ்ய கட்சி தொடங்கியாச்சு இந்த 1923. ஏன் இந்த கட்சி தொடங்குனாங்க, அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன்ல வரும். சரியா? இந்த கட்சி ஏன் தொடங்கப்பட்டதுன்றதை பார்த்தோம். இப்போ 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒண்ணு பிரிட்டிஷ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, டயார்ச்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. டயார்ச்சினா என்ன? ஒரு பக்கம் வைஸ்ராயை நேரடியாக நம்மள ரூல் பண்ணுவார், இன்னொரு பக்கம் அந்த வைஸ்ராய் பார்த்துக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து டைரக்டா அவரோட கண்ட்ரோல்லே இருக்கும், போலீஸ் மிலிட்டரிகள். இன்னொரு பக்கம் வைஸ்ராய் கீழே அதாவது கவர்னர். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல என்ன கூட சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வைஸ்ராய் இருக்கிறாரு அப்படின்னா இப்போ நாம எலெக்ட் பண்ணக்கூடிய சரி கவர்னர் இருப்பாரு, கவர்னர் கீழே நாமெல்லாம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ வைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குவாங்க, பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்போ நான் எம்எல்ஏ எல்லாம் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? கவர்னர் வைஸ்ராய்க்கு. அப்போ இந்த மாதிரி அப்போ இங்க நாம ரூல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ரூலிங் தான் டயார்ச்சி அப்படிங்கிறது, இரட்டை ஆட்சி முறை. இதை கொண்டு வந்ததும் ஐஎன்சி எலெக்ஷன்ல யாரும் நிக்க கூடாது அப்படின்னா ஐயா காந்தி சொல்லிட்டாரு. ஏன்னா காந்தி 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திருப்பார் இல்லையா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். அப்போ காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி எந்த விதத்திலையும் ஆங்கிலேயரோட நாம ஒத்து போகக்கூடாது. அதனால இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்த இந்த ஆங்கிலேய தேர்தல் முறையை நமக்கு முழுவதுமாக புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. அப்போதான் இந்திய நேஷனல் காங்கிரஸ்குள்ள 2 பிரச்சனை தொடங்குது. என்ன அப்படின்னா, நாங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல நிப்போம்னு ஒரு கூட்டம் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காந்தி சொல்றது சரி, நம்ம எலெக்ஷன் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் நிக்கிறாங்க. அப்ப பிரச்சனை எப்படி வருது? ஒரு பக்கம் ப்ரோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவார்கள், இன்னொரு பக்கம் நோ சேஞ்சஸ், மாற்றமே வேண்டாம் அப்படின்னு நிக்கிறாங்க. இப்படின்னு 2ஆ பிரிகிறாங்க. இந்த மாற்றத்தை விரும்புவோம்னு சொல்றாங்க இல்லையா, ப்ரோ சேஞ்சஸ். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எலெக்ஷன் நின்னே ஆகும், அப்ப என்ன பண்றது, ஆனா நீங்க காங்கிரஸ்ல நிக்க கூடாது அப்படிங்கிறாரு காந்தி. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அப்பதான் புதுசா கட்சி தொடங்குறாங்க. 1923 ஜனவரி 1ஆம் தேதி. அந்த கட்சி தான் சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. இந்த பார்ட்டியை தொடங்கினது யார் அப்படின்னா 2 முக்கியமான ஆட்கள். ஒன்னு சிஆர் தாஸ், சித்தர் ரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவரு. தாஸும் போஸும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி நேதாஜியோட அரசியல் குரு நம்ம தாஸ். அப்போ சிஆர் தாஸ் நம்ம சுயராஜ்ய பார்ட்டியை தொடங்கின முக்கியமான ஒரு ஆளு. இன்னொருத்தர் ஜவஹர்லால் நேருவின் தந்தையான மோதிலால் நேரு. இவங்க 2 பேரும் தான் இந்த கட்சியை தொடங்கினாங்க, ஸ்வராஜ் பார்ட்டி. இப்போ இந்த கட்சி தான் தமிழ்நாட்டுல போட்டியிட போகுது. ஓகேவா?
1923 சுயராஜ்ய கட்சி வெர்சஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற போட்டி நடக்கும்போது 1923 ஜஸ்டிஸ் பார்ட்டி வெர்சஸ் சுவராஜ் பார்ட்டி. இதுல ஜெயிக்கிறது அகைன் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அப்போ சிஎம் யார் வரா? சேம் பனகல் ராஜா தான் ஆட்சிக்கு வர. இவர் ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு சிலருக்கு கட்சிக்குள்ளேயே பிடிக்கல. இத்தனை வருடமா நாமளும் இருக்கிறோம், நமக்கெல்லாம் ஆட்சி பதவி வராம இவருக்கு பதவி வருதே அப்படின்னு இந்த கட்சியில இவர் மேல சில பேர் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு தனி கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதான் நேஷனல் யுனைடெட் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி, தேசிய ஐக்கிய கூட்டணி அல்லது தேசிய ஐக்கிய கட்சி அப்படிங்கிற மாதிரி. சரியா? நேஷனல் நேஷனல் யுனைடெட் பார்ட்டி, தேசிய ஐக்கிய கட்சி அப்படிங்கிறது. சரி, இவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பனகல் ராஜாவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம், நோ கான்பிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது. அப்போ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் மேல? பனகல் ராஜா மேல. கொண்டு வர்றது யாரு? CR ரெட்டி அப்படிங்கிறது. முதலில் இந்தியாவிலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த பனகல் ராஜாவுக்கு எதிராக கொண்டு வந்தது CR ரெட்டி. சரி, இந்த தீர்மானம் கொண்டு வந்தாச்சு இல்லையா? முதல்ல கொண்டு வரதே இந்தியாவிலே எதிராக. யாருக்கு எதிராக? பனகல் ராஜாவுக்கு எதிராக கொண்டு வந்தவர் CR ரெட்டி. சரி, இந்த தீர்மானம் என்னாச்சு அப்படின்னா, இது பயங்கரமான ஃபெயிலியர் தான். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. வெற்றியா இருக்கு பனகல் ராஜாவுக்கு. அப்போ இவரோட ஆட்சி தான் கண்டினியூ ஆச்சு அப் டு இப்போ 1923 ஜெயிச்சிருக்காரு இல்லையா? 1926 வரைக்கும் இவரோட ஆட்சி தான், அப் டு 1926. அடுத்த தேர்தல் 1926. அடுத்த தேர்தல் இந்த பனகல் ராஜா சொன்னாலே இவருமே காளஹஸ்தி அப்படிங்கிற இடத்தோட ஒரு ஜமீன்தாரர் தான். அப்படிப்பட்ட ஆள் தான் பனகல் ராஜா. இப்ப அவரும் ஜெயிச்சு அவரோட ஆட்சி காலம் முடியுது 1926. அடுத்த தேர்தல் தான். சரியா? சரி, இந்த 1926 தேர்தல்ல இருந்து நாம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இன்னும் அப்படியே போனோம்னா 1950 வரைக்கும் போகணும். இதை மட்டும் நம்ம நாளைக்கு கண்டினியூ. சரியா? நன்றிங்க. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.